கலயே சுந்தராகாரம் சதைக பிரியதர்ஷனம் அஜ்ஞான நாசகம் தேவம் சத்குரும் முரளீதரம். சத்குரு மகாராஜ் கி. ஸ்ரீயப்பதியான பகவான் ஸ்ரீ மாதுரி சகி சமேத பிரேமிகவரத டாக்கூர்ஜியோடைய அனுகிரகத்தினாலையும் நம் குருநாதர் மகாரண்யம் ஸ்ரீ ஸ்ரீ முரளீதர சுவாமிகளுடைய அருள்னாலையும் ஒரு பரம பவித்திரமான நாளான இன்று நம்ம மதுரையுடைய நாமத்வாருடைய ஆண்டு தினம். ஒரு நல்ல சத்சங்கம். நமக்கு சத்சங்கத்துடைய அவசியமும், எப்படி சத்சங்கம் அப்படின்னாலே குருநாதரோடு ஏற்படக்கூடிய ஒரு சம்பந்தத்துக்கு தான் சத்சங்கம்னே பேர். சத் சங்கம் அப்படின்னா ரெண்டு வார்த்தை இருக்கு இல்லையா? சத்துன்னு ஒரு வார்த்தை இருக்குது, சங்கம்னு ஒரு வார்த்தை இருக்குது. சங்கம்னா சேர்க்கை, சத்துனா என்ன? சத் அப்படின்னா உண்மைன்னு அர்த்தம். எது உண்மை அப்படின்னா எது எப்பொழுதும் இருக்கிறதோ, எது இப்பொழுது இருக்கிறதோ, எப்போதும் இருக்கின்றதோ, அன்றும் இன்றும் என்றும் எது இருக்கிறதோ நிலைத்து இருப்பதற்கு உண்மைன்னு பேர், சத்தியம்னு பேர். நம்ம சனாதன தர்ம ரீதியாக சொல்கிறேன். நம்ம உண்மை அப்படிங்கிறது வாய்மை அப்படின்னு ரெண்டு வார்த்தை இருக்குது. குருநாதர் அழகாக சொல்வார்கள், நம்ம உண்மையை பேசினோம்னா அது வாய்மொழியாக வருதுனால அதுக்கு வாய்மைன்னு பேர். ஹிருதயத்தில் உண்மை தோன்றித்துனா அதுக்கு உண்மைன்னு பேர். சிந்தனை சத்தியமாக இருந்தால் அது உண்மை என்று பெயர். அதை உண்மையாக சொல்லும் பொழுது அதற்கு வாய்மைன்னு பெயர். தமிழில் தான் இது ரெண்டா அழகாக பிரித்து சொல்லியிருக்காரு. அதனால சத்தியம்னா என்னன்னா அன்றும் இன்றும் என்றும் நிலைத்து இருக்கக்கூடிய ஒரு பொருள்னு அர்த்தம். அன்றும் இன்றும் என்றும்னு சொன்னாலே அந்த பொருளோட ஒரு சின்ன ஒரு பதத்தை சேர்த்துக்கணும், பரம்னு ஒரு பதத்தை சேர்த்துக்கணும். அதனால எது பரம்பொருளாக இருக்கோ அதுதான் சத்தியம். நம் உடல் டேட் ஆஃப் பர்த்னு ஒன்று இருக்குது. ஒரு நாள் இந்த உடலை விட்டு எல்லாரும் கிருஷ்ணனுடைய சரணத்தை அடைய போகிறோம். அப்போ இந்த உடலை உண்மைன்னு சொல்ல முடியாதே. ஏன்னா அன்றும் இன்றும் என்றும் அது நிலைத்து இல்லாததுனால அந்த ரீதியாக சொல்கிறேன், உண்மைன்னு சொல்ல முடியாது. ஆனால் இப்போ நம்ம பார்க்குறோம், அதனால இருக்குன்னு சொல்கிறோம், அதில் எந்த தப்பும் கிடையாது. ஆனால் ஒரு பரமான ஒரு பொருள் தான் எப்பவும் இருக்கக்கூடிய ஒரு பொருள். அது எதுன்னா ரெண்டாக சொல்லலாம். நம்ம மேலே பார்க்கக்கூடிய ராதாகிருஷ்ணர்னு சொல்லக்கூடிய பகவான், இல்லைன்னா நம்ம குருநாதர். இந்த ரெண்டு தத்துவங்களும் தான் உண்மையில் என்றுமே நிலைத்திருக்கக்கூடிய ஒரு தத்துவம். அதனால சத் அப்படின்ற ஒரு வார்த்தை, சத்துன்ற வார்த்தை சத்தியம்ங்கிறத சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. சத்தியம்னா உண்மை. அந்த சத் என்பது பகவானை குறிக்கும், இல்லைன்னா குருநாதரை குறிக்கும். சங்கம்னா சேர்க்கை. ஸோ குருநாதரோட ஒரு சேர்க்கை ஏற்படும் பொழுது அதை சத் சங்கம்னு சொல்கிறோம். பொதுவாக நம்ம ஒரு பேசுகிற ரீதியில் சொல்லும் பொழுது 4 பேர் சேர்ந்து சகஸ்ரநாமம் சொல்கிறத கூட சத்சங்கம்னு சொல்கிறோம். ஏன்னா சிந்தனை ரீதியாக எல்லோரும் விஷ்ணு சகஸ்ரநாமமோ லலிதா சகஸ்ரநாமோ சொல்லும் பொழுது இறைவனை சிந்தனை பண்ணி ஒன்று சேர்றதுனால அதுக்கு சத்சங்கம்னு பேர். ஏன்னா இறைவனுடைய ஒரு சிந்தனையை எல்லாரும் சேர்ந்து தானும் சிந்தித்து மற்றவர்களையும் சிந்திக்க வைக்கிறதுனால அந்த சேர்க்கைக்கு சத்சங்கம்னு சொல்கிறதுல எந்த தவறும் கிடையாது. ஆனால் உண்மையாக சத்சங்கம்னா சத்தான ஒரு புருஷரோட வரக்கூடிய ஒரு சங்கம், சத்தான ஒரு மகானோட ஏற்படக்கூடிய ஒரு சங்கம் தான் சத்சங்கம். அந்த சத்சங்கம் என்ன பண்ணுன்னா நம்மளை எப்பவும் இருக்கக்கூடிய ராதாகிருஷ்ணரோட ஒரு சேர்க்கையை கொண்டு போய் சேர்த்துடும். அதனால இந்த ஒரு புனிதமான தினத்தன்று நம்ம எல்லாருக்கும் ஒரு சத்சங்கம் அப்படின்னா நம்ம குருநாதரை பற்றியும் பகவானை பற்றியும் சிந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு. அந்த குருநாதரும் பகவானும் ஏன் அந்த சிந்தனையில் நம்ம கொண்டு வரணும் அவங்க ரெண்டு பேரையும்னு கேட்டால், நேற்றே பார்த்தோம், இந்த ரெண்டு சிந்தனையில் தான் நமக்கு நிலைத்த ஒரு சந்தோஷம் இல்லைன்னா ஆனந்தம்ங்கிறது ஏற்பட முடியும். அதனால தான் சத்சங்கம் ரொம்ப அவசியம். அந்த சத்சங்கத்தில் நம்ம 2 நாளாக என்ன பார்த்துன்னு வரோம்னா சத்குருநாதருடைய ஒரு கிருபையுடன் இருக்கக்கூடிய ஒரு வாழ்வுன்னு பார்க்குறோம். பொதுவாக ஒரு மகானுடைய கிருபையை நம்ம எப்போ உணர ஆரம்பிப்போம்னா, பொதுவாக சத்சங்கத்தையே நிறையா பேர் எப்போ நாடுவோம்னா நமக்கு ஒரு கஷ்டம் வரும்போது தான் நம்மளை மீறி ஏதோ ஒன்று இருக்கு போல இருக்குது, நம்மளை மீறி ஒரு கஷ்டத்துக்கு ஒரு தீர்வு வேணும் அப்படின்னா நம்ம முயற்சி மட்டும் போராது போல இருக்குன்னு நம்ம உணர்ந்து எங்கேயோ கேள்விப்பட்டோ இல்லைனா பகவானுடைய ஒரு சொல்லில் அடங்கா ஒரு கருணைனாலோ ஒரு மகானோட ஒரு சேர்க்கை ஏற்படுறது. முக்கால்வாசி பேருக்கு அப்படி தான் ஏற்படும்.
பொதுவாக வாழ்க்கை சந்தோஷமாக போயிட்டு இருந்ததுன்னா யாருக்கும் சத்சங்கமோ மகானோ ஆன்மீகமோ தெய்வீகமோ அவ்வளவா அதை பற்றியான சிந்தனை இருக்காது. எல்லாத்துக்கும் விதிவிலக்கு உண்டு. சிந்தனை இருக்காதுன்னா உடனே அவங்க கோயில் போக மாட்டாங்கன்னு நான் சொல்ல வரல. அவங்க ஒரு க்ஷேத்திர யாத்திரையெல்லாம் செய்ய மாட்டார்கள்னு சொல்ல வரல. தலங்களுக்கெல்லாம் போவார்கள், கோவிலுக்கு போவார்கள். அது ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி போக வேண்டிய ஒரு விஷயமா இருக்கும். ஆனால் உண்மையில் பக்தியோ உண்மையில் பகவானுக்கோடைய ஒரு சம்பந்தத்தோடு நம்ம வாழணும். நம்ம வாழறதுங்கிறது ஒரு மகானுக்கோ பகவானுக்கோ ஒரு சம்மதமாக இருக்கணும். இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் சத்சங்கத்தில் வந்தப்புறம் தான் வரும் பொதுவாக. அதனால அந்த ஒரு கஷ்டங்கிறது தான் முதல்ல என்ன பண்ணணும்னா நம்ம சத்சங்கத்தில் தள்ளும். அந்த கஷ்டம் சத்சங்கத்தில் தள்ளும் பொழுது நம்ம கஷ்டம் மட்டும் விலகலை, அதை விட மேலே ஒரு மகானுடைய கிருபைக்கு பாத்திரமாகி நம்ம வாழ்க்கையே மாறி போகிறத நம்ம எல்லாம் உணர்ந்துட்டு வரோம். இதுதான் கஷ்டம் அப்படின்னு சொல்லும் பொழுது அதை ஒதுக்க வேண்டிய அவசியம் இல்லையோன்னு தோன்றது. ஏன்னா கஷ்டமே வரலன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ரொம்ப இந்த உலகத்தை மீறி சிந்தனையே பண்ண மாட்டோம். எல்லாம் சௌக்கியமாக இருக்கும்போது மற்ற விஷயத்தை பற்றி ஏன் சிந்தனை பண்ணுறோம்? ஏன்ற கேள்வியெல்லாம் சௌக்கியமாக இருக்கும்போது வராதுன்னு நேற்றே பார்த்தோம் இல்லையா? இந்த மாதிரி கேள்விகள்லாம் தூண்டுறது எதுனா வாழ்க்கையில் ஒரு இன்னல் வரும்பொழுது தான், ஒரு துக்கம் வரும்பொழுது தான். பகவானே கீதையில் சொல்கிறான், துக்க தோஷானு தர்ஷனம். ஒரு விஷயத்து மேலே அனாவசியமான ஒரு விஷயத்தில் நம்ம மாட்டின்னு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கே தெரியாமல் மாட்டின்னு இருப்போம். அந்த விஷயத்தினால நமக்கு ஒரு துக்கம் வரும்போது நான் இதில் போயா இவ்வளோ நாள் என் மனதை செலுத்தினேன் அப்படின்னு ஒரு எண்ணம் நமக்கு வந்து அதுலேருந்து விலகுவோம். அதனால பகவான் ஒரு துக்கத்தை கொடுக்கறது கூட ஒரு அனுகிரகம் தான் அப்படின்னு நம்ம குருநாதர் கலிதர்ம உந்தியாரில் சொல்கிறார். ஒரு விஷயத்தினால நமக்கு ஒரு துக்கம் வந்தால் தான் அது மேலே ஒரு வைராக்கியம் வரும். வைராக்கியம்னா அது மேலே இருக்கக்கூடிய பற்று இருக்கும். அதனால அனாவசியமான விஷயத்தில் பற்று வச்சோன்னா நமக்கு துக்கம்தான். ஆனால் அந்த துக்கம் நமக்கு தெரிய மாட்டேங்கிறது. அந்த விஷயத்துலேருந்து நமக்கு தெரிகிற மாதிரி ஒரு துக்கம் வரும்பொழுது தெரியாத துக்கத்துலேருந்தும் நம்மளை விடுபடுத்துறதுக்கான ஒரு சான்ஸ் கிடைக்கிறது. ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஏதோ ஒரு தகாத விஷயத்தை ஒருத்தர் சாப்பிட்டுட்டே இருக்கார், இல்லைன்னா குடிச்சுட்டே இருக்காருன்னு வச்சுப்போம். ஏதோ அந்த விஷயத்தில் ஒரு சந்தோஷம் வருதுன்னு நினச்சின்னு தானே அவர் பண்ணிட்டு இருக்கார். அதை திடீர்னு ஒரு நாள் டாக்டர் பார்த்து சொன்னார், உன்னுடைய லிவர்லாம் ரொம்ப மோசமாக போயிடுத்துப்பா, உன் உயிருக்கே ஆபத்துன்னு ஒன்றே பயப்படுறாரு. அச்சச்சோ, இந்த பழக்கத்தினால எனக்கு இவ்வளோ பெரிய ஆபத்தா, உடலுக்கே ஆபத்தா அப்படின்னா இந்த பழக்கத்தையே உதறணும்னு சொல்லி அந்த ஒரு துக்கத்தினால தானே அனாவசியமான விஷயத்து மேலே ஒரு வைராக்கியம் வருது. அவர் அதை உதறும் பொழுது அவருடைய லிவர்னு சொல்லக்கூடிய அவருடைய உடல் உறுப்புகள் மட்டும் சரியாகிறதில்ல, அவர் மனதும் சரியாருது, அவருடைய புத்தியும் கொஞ்சம் கூர்மையாருது. இந்த மாதிரி ஒரு துக்கத்திலேருந்து விலகும் பொழுது நம்ம நினைக்கக்கூடிய ஒரு துக்கத்திலேருந்து மட்டும் விலகலை, நமக்கு தெரியாத பல துக்கத்திலேருந்தும் நம்ம விலகிறோம். தகாத ஒரு சங்கத்தோட ஒருத்தர் இருக்கிறார்கள், ஒரு தீய சங்கம்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருக்கும் பொழுது அந்த சங்கத்தில் இருக்கும் பொழுது நமக்கு அந்த ஒரு கஷ்டம் தெரியல, ரொம்ப சுகமாக இருக்க மாதிரி இருக்குது. அந்த சங்கத்தோட ஒரு சண்டை வரும் பொழுது அவர்களுடைய நிஜ ரூபத்தை நம்ம பார்க்கும் பொழுது இவர்களோட எவ்வளோ நாள் பழகினோம் அப்படின்னு வெளில வரும் பொழுது அவர்களுடைய அந்த நேரத்தில் கொடுத்தக்கூடிய அந்த ஒரு இன்னல்லேருந்து மட்டும் நம்ம வெளில வரல, பொதுவாக அந்த ஒரு தீயோர் சங்கத்திலேருந்தே வெளில வருதுங்கிறது நம்ம வாழ்க்கையே உருப்படுற வழிக்கான ஒரு ஹேத்துவாக இருக்குது, ஒரு விதையாக இருக்குது. அதனால தான் துக்கம் வருவதும், துக்கம் வருதும் எதற்காக அப்படின்னா வைராக்கியம் வளர்கிறதுக்காக தான் அப்படின்றார். அந்த துக்கத்தையும் பகவான் இஷ்டத்துக்கு கொடுக்கறது இல்லை. அந்த துக்கத்தையும் நம்ம ஏற்கனவே பண்ண அதிர்ஷ்டம்னு சொன்னேன் இல்லையா, நம்ம ஏற்கனவே பண்ண பாவம் ரீதியாக தான் கொடுக்குறான் துக்கத்தை. நமக்கு அந்த துக்கமும் தகுந்தான். எப்போவுமே நம்ம பிரார்த்தனை பண்ணும்பொழுது, துக்கத்துக்காக பிரார்த்தனை பண்ணும்போது ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும், நமக்கு ஏதோ பகவான் தெரியாமல் ஒரு துக்கத்தை கொடுக்கல, தவறாக துக்கத்தை கொடுக்கல, இஷ்டப்பட்டு நல்லா துக்கப்பட்டோம்போ அப்படின்னு பழிவாங்கும் நேரத்திலலாம் பகவான் துக்கத்தை கொடுக்கறது இல்லை. பகவான் கிருபாநிதி தான். ஆனாலும் ஒரு துக்கம் வரும் பொழுது பகவான் என்ன பண்ணுறான் அப்படின்னா நம்மளுடைய கர்ம வினைக்கு ஏற்ற மாதிரி தான் துக்கத்தை கொடுக்குறான். அந்த துக்கத்தை கொடுக்கும் பொழுது என்ன எதிர்பார்க்கிறான்னா, இந்த துக்கத்தினாலையாவது கொஞ்சம் மேல் நோக்கி இந்த ஒரு ஜீவன் கிளம்பாதான்னு பார்க்குறான். ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒருத்தர் தூங்கின்னு இருக்கார், நல்ல சுகமான ஒரு சொப்பனம், ஏதோ பீச்சில் நடந்துட்டு போயிட்டு இருக்கோம், ஜில்லுன்னு காற்றடிக்கிறது, கையில் ஜில்லுன்னு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுன்னு இருக்கோம், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்போ அம்மா வந்து எழுப்பினா எவ்வளோ கோவம் வரும். நல்லா தூங்கியிருந்தேன், என்ன அற்புதமான சொப்பனம், கெடுத்துட்டியம்மா அப்படின்னு தான் தோணும். இதே சொப்பனத்தில் ஒரு புலி துரத்தித்துன்னு வச்சுக்கோங்க,
இந்த அம்மா எழுப்பினோம், நல்ல வேலை எழுப்பினோம், சொச்சோ வேர்த்த விறுவிறுக்க நான் கை கால்லாம் நடுங்க ஆரம்பிச்சதுன்னு நம்ம சொப்பனத்திலேருந்து எழுந்துக்கணும்னா, கனவிலிருந்து எழுந்துக்கணும்னா சுகமான கனவு நம்மளை எழுப்பாது, ரொம்ப கோரமான கனவு தான் நம்மளை எழுப்பும். எழுந்த உடனே ஒரு அழகான விழிப்புணர்வுக்கு நம்ம போகிறோம் இல்லையா? அந்த மாதிரி வாழ்க்கையில் உண்மையாக நம்ம அடைய வேண்டியது என்ன அப்படின்னா, பகவான் மேலே ஒரு அன்பு. பகவான் மேலே அன்பு அடைஞ்சோன்னா எல்லார் மேலேயும் அன்பு அது தானாக பரவும். எப்படி அப்படின்னா, ஒருத்தர் மேலே அப்படி ஒரு அன்பை வச்சிட்டோம்னா, அந்த ஒருத்தர் குருவாவோ பகவானோ இருந்தார்னா, அந்த பகவானே என்ன காட்டுவார்னா, நான் தான் எல்லாமா இருக்கேன் அப்படின்னு அவரே காட்டுவார். அதனால அந்த பகவான் மேலே இருக்கக்கூடிய அந்த அன்பு எல்லார் மேலேயும் பாயும். அந்த அன்பு அப்படி பழுக்கும் போது அதுக்கு தான் அருள்னு பேர். உண்மையான அன்பு, காரணமே இல்லாத அன்பு எப்போ வரும்னா, ஒருத்தர் மேலே அன்பு வச்சாதான் அத்தனை பேரும் மேலேயும் அன்பு வைக்க முடியும். அதனால தான் அந்த மாதிரி ஒரு அன்பு அடையிறதுக்கு தான் நம்மளாம் இருக்கோம். ஏன்னா அன்பும், நம்மளுடைய அன்பு இல்லைன்னா ஒருத்தர் மேலே வைக்கக்கூடிய அந்த ஒரு பிரேமையும் ஆனந்தமும் இல்லைன்னா சந்தோஷமும் ரெண்டும் ஒன்று தான். பொதுவாக ஒரு விஷயத்து மேலே ஏன் அன்பு வைக்கிறோம்னா, அதில் ஏதோ ஒரு சந்தோஷம் வருதுனால தானே அது மேலே அன்பு வைக்கிறோம். ஒரு குழந்தைய கேட்டோம் அப்படின்னா, எனக்கு சாக்லேட் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறது ஏன் பிடிக்கும்? அப்போ அந்த ஒரு விஷயத்து மேலே ஒரு பிடிப்புனாலே அன்பு தானே, பற்றுனாலே அன்பு தான். அந்த சாக்லேட் மேலே எனக்கு ஏன் அவ்வளோ அன்புனா, அதை சாப்பிட்டா எனக்கு ஏதோ சந்தோஷம் வரா மாதிரி நான் நினச்சிட்டு இருக்கேன். எந்த விஷயத்துலேருந்து எனக்கு சந்தோஷம் வருதோ அது மேலே தான் நான் அன்பு வைப்பேன். எந்த விஷயத்தில் நான் அன்பு வச்சிருக்கேனோ அதுலேருந்து தான் எனக்கு சந்தோஷம் வருது. இதுதான் வாழ்க்கையில் நம்ம பார்க்குற விஷயம். ஆனால் இந்த சாக்லேட் சாப்பிட்டோடனே வாழ்க்கை முழுக்க இனிக்கலையே என் வாய்த்து. அடுத்த நாள் இன்னொரு பெரிய சாக்லேட் வேணும், இன்னும் வேறு ஏதாவது ஃப்ளேவரில் சாக்லேட் வேணும், இதே சுவை வேண்டாம், எனக்கு வேறு ஃப்ளேவர் கொடுமான்னு கேட்கறது. இதில் திருப்தி வரமாட்டேங்கிறது. மேலும் மேலும் சாக்லேட் சாப்பிட சாப்பிட திருப்தி குறைஞ்சிட்டே போகிறது. முதல் சாக்லேட் சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்குது, 2 சாக்லேட் கொடுத்தா தேவலாம், 3 தேவை, 4 வேண்டாம், போகிறோம், நாளைக்கு கொடு அப்படின்றோம். அப்போது நம்ம எது சந்தோஷத்துக்கான ஒரு விஷயம் நினைக்கிறோமோ அதில் திருப்தி வருது கிடையாது. அது என்ன பண்ணுறதுன்னா, போக போக அந்த சாக்லேட் மேலே ஆசையை ஜாஸ்தி பண்ணி துக்கத்தை தான் கொடுக்கறது. உலகத்தில் இருக்கக்கூடிய சந்தோஷத்துக்கு நிழலாக துக்கம்தான் இருக்குது. ஏன்னா அதுக்கு அடுத்த நாள் நீங்கள் சாதாரணமாக ஒன்று விஷயம் கொடுத்தா உள்ளே இறங்க மாட்டேங்கிறது. இந்த விஷமக்காரம் பண்ண விஷமம் இல்லையா, நாக்கை இங்கே கொடுத்துட்டான், முதல்லையே நல்ல டேஸ்ட்டாக பழக்கப்படுத்திட்டோம்னா வயத்துக்கு எது நல்லதோ அது உள்ளே போக மாட்டேங்கிறது. இப்போ சாக்லேட்னால நமக்கு சுகமா இல்லைன்னா சாக்லேட்னால துக்கமானா, முதல்ல சுகம் மாதிரி இருக்குது, போக போக துக்கம்தான் ஆறுது. ஏன்னா ஆசையை கிளப்புறது, ருச்சியை கிளப்பி விடுறது, சாதாரணமாக உடம்புக்கு நல்லதான விஷயங்கள்லாம் அது சாப்பிட மறுக்கிறது. அப்போது கொஞ்ச நேரத்துக்கு நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குற மாதிரி இருந்தாலும் அதோட துக்கம் அதை விட ரொம்ப பெருசாக இருக்குது. அப்புறம் உலக விஷயம் எல்லாத்துலேயும் அப்படி தான் இருக்குன்றார்கள் பெரியவர்கள்லாம். ஆனால் நம்ம சத் சங்கத்தில் வந்தோன்னா தலைகீழ ஆகும். முதல்ல எல்லாரையும் ஒரு மணி நேரம் நாமா சொல்லுன்னா கஷ்டம்தான், சாக்லேட் மாதிரி நிற்காது. கை கால்லாம் டக்குன்னு எங்கேயானு எழுந்து போகலாமான்னு தோணும், ஏதாவது ஃபோனை பார்க்கலாமான்னு தோணும், போகிறோன்னு தோணும். இவ்வளோ சொல்லிட்டோமே இன்னைக்கு, ரொம்ப சொல்லிட்டோம் போல இருக்கே அப்படின்னு தோண ஆரம்பிச்சிடும். எவ்வளோ பேர் நாமா சொல்லாமல் இருக்கோம், நம்ம இவ்வளோ நேரம் சொல்கிறதே ரொம்ப ஜாஸ்தி அப்படின்னு தோணும். இவ்வளவு நாள் ஒன்றுமே சொல்லாததுக்கு 4 சொன்னேனே போகிறோம் அப்படின்லாம் தோணும். ஏன்னா நல்ல விஷயங்கள் இந்த மாதிரி உலக விஷயங்களுக்கு எதிர்மறையாக இருக்குது. ரொம்ப அழகான தமிழில் ஒரு கூற்று உண்டு, மூத்தோர் சொல்லும் முழு நெல்லியும் முன் துவக்கும் பின் இனிக்கும் அப்படிம்பார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம சாஸ்திரங்களோ நம்ம குருநாதரோ இல்லைன்னா நம்ம ரிஷிகளோ மகான்களோ குருமார்களோ சொல்லக்கூடிய விஷயம் முதல்ல எப்படி இருக்குன்னா துவக்கம். ஆனால் அதை நம்ம ஒரு நம்பிக்கைனாலையும் அன்புனாலையும் அதில் நிலைச்சி இருந்தோம்னா போக 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 வாழ்க்கையில் நிலையான ஒரு இனிமையை கொடுக்கும். இதற்கு என்ன உதாரணம்னா, முழுநெல்லி இருக்குது இல்லையா, முழுநெல்லி. அந்த முழுநெல்லிக்காயை நீங்கள் கடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, முதல்ல ரொம்ப துவக்கும் அந்த முழுநெல்லிக்காய். அதுக்கப்புறம் நீங்கள் தீர்த்தம் குடித்தா சாதாரண ஆர்ஓ வாட்டர் கூட ரொம்ப ஜம்முன்னு இனிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நாக்குக்கு அந்த இனிமையை கொடுத்துரும், அது துவக்கிற மாதிரி இருந்தாலும். அதே மாதிரி மகாமந்திரம்னு நம்ம சத்சங்கம் பாகவத பாராயணமோ மகாமந்திரமோ பஜனையோ பூஜையோ எல்லாம் ஆரம்பிக்கும் பொழுது சுலபமாக இருக்காது. முதல்ல எடுத்த உடனே எனக்கு ரொம்ப இனிக்கிறதுன்னு யாரான்னு சொன்னாங்கன்னா நான் ரொம்ப சந்தேகப்படுவேன், சந்தோஷமும் படுவேன். அப்படிலாம் இனிக்காது. முதல்ல எடுத்த உடனே நம்ம புதுசாக ஒன்று பழகினாலே மனசு அதை விடவே விடாது, அதை எதிர்க்கும். ஏன்னா அதுவும் ஆன்மீக விஷயமா புதுசாக ஒன்று பண்ணால் அதை எப்படி மனசு ஒத்துக்கும்? முதல்ல அது ஆட்டம் போடத்தான் போடும். ஆனால் அந்த மனசுடைய இயற்கையை மீறி ஒன்று செயல்பட்டு நம்மளை அந்த ஒரு காரியத்தை செய்ய வைக்கிறதுனா அதுதான் குருவுடைய அனுகிரகம்னு பேர்.
ஒரு முறை நம்ம குருநாதரை பார்த்து ஒருத்தர் கேட்டார், நான் தினைக்கும் விடாமல், அவங்க வேற ஊர்க்காரங்க, நாமத்வாரில் போய் 1 மணி நேரம் 2 மணி நேரம் நாமா சொல்லிட்டு வரேன், 10 வருஷமாக சொல்லிட்டு இருக்கேன், எனக்கு எதுவும் முன்னேற்றம் ஏற்பட்டதா தெரியலையே அப்படின்னார். குருநாதர் சொன்னார், 10 வருஷமாக விடாமல் நீ 2 மணி நேரம் நாமா சொல்கிறத காட்டிலும் பெரிய முன்னேற்றம் என்ன இருக்க முடியும்னாரு. இல்லையா? சொல்ல முடியுமா அப்படிலாம்? நல்ல விஷயங்களுக்கு எதிர்ப்புகள் நிறையா தான் வரும், மங்களமான விஷயங்களுக்கு விக்னங்கள் நிறையா வரும். நமக்கு அனாவசிய விஷயங்களுக்கு எந்த விக்னமும் வராது. அனாவசிய விஷயம்னா கரெக்டாக ஆட்டோ வீட்டுக்கு வெளில நிற்கும், கரெக்டாக அதுக்கு போகிறதுக்கு. சத்சங்கம் போகணுன்னா ஆட்டோவே கிடைக்கலன்னு புலமெண்டே உள்ளவரை கிருஷ்ணன் சிரிப்பான், இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தே அவ்வளோ சந்தோஷம். நல்ல விஷயங்களுக்கு எதிர்ப்பு இருக்க தான் செய்யும். ஏன்னா அதுதான் நம்மளுடைய பிடிப்பை காட்டுறதுக்கான ஒரு சான்ஸ். அந்த மாதிரியாக இருக்கும் பொழுது அந்த ஒரு எதிர்ப்புகளை மீறி நம்ம ஒரு நல்ல விஷயங்களில், சத்தான விஷயங்களில், தெய்வீகமான விஷயத்தில் இருக்கோன்னாலே என்ன அர்த்தம்னா அவர் கிருபை தான். இல்லைன்னா அதெல்லாம் இருக்க முடியாது நம்மளால். இப்போ அதனால நீங்கள் வாக்கில் நாம சொல்கிறதே அவர் கிருபைங்கிறத புரிஞ்சுட்டீங்கன்னா வேற தேவையில்லை, நான் பேசவே வேண்டாம். இன்னைக்கு நம்ம என்ன நினைக்கிறோம், நாமாவை கிருபைக்காக சொல்கிறோன்னு நினைக்கிறோம். அப்படிதான் நினைக்கிறோம். முதல்ல எடுத்தோடனே அப்படிதான் சொல்ல வேண்டியிருக்கு இல்லையா? குருநாதர் அப்படிதான் சொல்லுவார், நாமம் சொல்ல சொல்ல பாப்பம் பரந்திடும். நாமம் சொல்ல சொல்ல பாப்பம்லாம் போயிடும். நாமம் சொல்ல சொல்ல புண்ணியம் சேர்ந்திடும். நாமம் சொல்லுவோம் வாரீர். நாமா சொன்னா பாவம் போகும்னா சத்தியமா போகும், டவுட்டே இல்லை. நாம சங்கீர்த்தனம் எஸ்ய சர்வ பாப பிரணாசனம் அப்படின்னு பாகவதமே சொல்றதே. நாமம் சொல்ல சொல்ற பாவம் போறதுங்கிறது நல்லா தெரியறது நமக்கே. நாமம் சொல்ல சொல்ல புண்ணியமும் வருது. பாருங்களேன், பாவம் மட்டும் போலியாம், புண்ணியமும் வருதான். இதுதான் முதல்ல சொல்லி எல்லாரையும் வர வேண்டியிருக்கு. ஏன்னா எல்லாருக்கும் இதனால எனக்கு என்ன ஆதாயம், இதனால எனக்கு என்ன ஆதாயம் தான் புத்தி போகும், தவறு கிடையாது. சாதாரணமாக அப்படி தானே போகும். நாம சொன்னா பாவம் போகும்பா, பாவம் போனா கவலைகள் தீர்ந்திடும், கவலைகள் பறந்திடும், விபத்துக்கள் விலகிடும். இப்படிலாம் சத்தியம். நாம சொன்னா பகவான் வஜ்ர கவச்சமா காப்பாற்றுவான். கவச்சம் கவச்சம்ன்றோம் இல்லையா? நிறைய கவச்சங்கள்லாம் இருக்கு இல்லையா? முருகப்பெருமானுக்கு ஒரு கவச்சம் இருக்கு, விநாயகருக்கு ஒரு கவச்சம் இருக்கு, நாராயண கவச்சம். நாராயணனை வைத்துக்கொண்டு நமக்கு ஒரு கவச்சம் பாகவதம் காட்டுறது 6வது ஸ்கந்தத்தில். அப்போ உண்மையில இதுல கவச்சத்துல இருக்கக்கூடிய கவச்சம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இறைவனுடைய நாமங்கள் தான். இறைவன் நாமம் சொல்ல 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 அது நம்மளை சுத்தி ஒரு கவச்சமா காப்பாற்றும். நம்மளை எப்படி காப்பாற்றும் நமக்கே தெரியாது. ஒரு நல்ல ஒரு பூட்ஸை போட்டுட்டு நம்ம மலையில் நடந்தோன்னு வச்சுக்கோங்க, நிறைய கல் முள்ளும் இருக்கக்கூடிய மலையில் எவ்வளோ கல்லுலேருந்து எவ்வளோ முள்ளுலேருந்து இந்த பூட்ஸு, இந்த ஒரு ஷூவு, இந்த ஒரு காலனி நம்மளை காப்பாற்றித்துன்னு நமக்கு தெரியவே தெரியாது இல்லையா? அது நம்ம காலனியை கட்டி போகும்பொழுது தான் போட்டுந்தானா எவ்வளோ நன்மைன்னு அப்போ தான் நமக்கு தெரியும். யார் தினமும் அந்த காலனியை அணிந்து கொண்டே எல்லாரும் இந்த மாதிரி கல்லும் முள்ளும் நடக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த காலனி பண்ணக்கூடிய ஒரு உபகாரம் தெரியவே தெரியாது. எப்போ தெரியும்னா இல்லாதவர்கள் அவதிப்படும் போது தான் தெரியும், ஆஹா நான் போட்டுட்டு இருக்கேன், எனக்கு அந்த கஷ்டம் இல்லைன்னு. அந்த மாதிரி எதெல்லாம் தடுக்கிறதோ, எதெல்லாம் தடுப்பா இருக்கோ, வருமுன் எது நம்மளை காக்கிறதோ அதோடைய அருமை நமக்கு தெரியவே தெரியாது. இங்க மட்டும் இல்லை, எங்கேயுமே உலகமே அப்படித்தான். ஒரு வருமுன் தடுப்பதற்கான ஒரு நன்மை அப்படிங்கிறத நம்ம எப்போ புரிஞ்சுப்போம்னா கொஞ்சம் புத்தி பக்குவம் இருந்தால் தான் புரிஞ்சுப்போம். இது நம்ம ஆன்மீக விஷயமாவே சொல்ல, சாதாரண விஷயமா சொல்கிறேன். ஒருத்தர் வேலை பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க, அவர் கரெக்டாக என்னெல்லாம் ப்ராப்ளம் வரலாம், என்னெல்லாம் ஒரு கோளாறுகள் வரலான்னு நல்ல எதிர்நோக்கு பார்த்து அதை வராத மாதிரி அவர் முன்னாடியே எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிட்டாருன்னா அவருக்கு ப்ரமோஷனே கிடைக்காது. இதே ஒரு ப்ராப்ளம் பகலா வேலை செஞ்சு ஒரு பெரிய ஒரு தீ மாதிரி ஒன்று ஏற்பட்டு அதை அணைச்சாரு வச்சுக்கோங்க, என்னம்மா வேலை செய்கிறான் பார் அப்படின்னு அவனுக்கு தான் ப்ரொமோஷன் கொடுக்குறாங்க. இதுதான் தலையெழுத்து, என்ன பண்ணுறது? ஆனாலும் நம்ம வாழ்க்கையை நம்ம வேலை மாதிரி விளையாட முடியாது இல்லையா? நம்ம நிச்சயமாக அதுக்கு ஒரு தடுப்பு பண்ணி தான் ஆகணும். வரமுன் காக்கிறதுக்கான என்ன வழின்னு பார்த்து தான் ஆகணும். அதனால தான் 2 வீலரில் போகும்போது எல்லாரும் ஹெல்மெட் போட்டுட்டு போகிறோம். அதனால தான் நடக்கும்போது ஒரு செருப்பை போட்டுட்டு போகிறோம். ஆனால் தான் குருநாதரும் சொல்கிறார், நீ இதை பாரு, பகவான் நம்மளெல்லாம் எப்படி வழி நடத்துகிறான்னா ஏதோ ஒரு மாடு மேய்க்கிறவன் குச்சியை வச்சுட்டு வழி நடத்துகிற மாதிரி நடத்தலை, நம்ம புத்தியை வச்சுன்னு தான் வழி நடத்துகிறான் பகவான். புத்தின்னு ஒன்று கொடுத்துருக்கான் இல்லையா? அப்போ பகவான் இருக்காங்கிறதுக்காக ஹெல்மெட் போடாமல் ஓட்டாதன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காரு. அவர் என்ன, இப்போ பகவான் இருக்கான், உனக்கு புத்தி கொடுத்துருக்கான், என்ன சொல்கிறான் திரும்ப திரும்ப உனக்கு நிறையா அங்கே ரோட்டில் சைன்லாம் காட்டுறான், ஹெல்மெட்டை போட்டுட்டு ஓட்டு, இது உனக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு, இப்படிலாம் சொல்கிறது இல்லையா? இதெல்லாம் பகவான் தான் காட்டுறான் உனக்கு.
அதையும் மீறி அடம் பண்ணி நான் ஹெல்மெட்டை போட்டுக்காமல் ஓட்டுறேன்னு ஓட்டினேன்னா அதுக்கான ஒரு ஒரு விபரீதம் என்னவோ வந்ததுன்னா அதை சந்திக்க நேரம் தான் வரும். அதனால் பகவான் எது வழியாக வேலை செய்கிறான்னு நம்ம புத்தி வழியாக தான் வேலை செய்கிறோம். புந்தியுள் புகுந்து போதரொட்டேன் அப்படின்னு ஆழ்வாரும் சொல்கிறார். பகவான் எதுலேருந்து வேலை செய்கிறான்னா புத்தியிலேருந்து வேலை செய்கிறான். அதனால வரத்துக்கு முன்னாடி நம்மளை வஜ்ர கவச்சமாக காக்கக்கூடியது நாமம் தான். அதில் எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. ஆனால் முதல்ல எடுத்த உடனே அதெல்லாம் நமக்கு புரியல. அதனால குருநாதர் புரிகிற மாதிரி முதல் லெவல் சொல்கிறார். சத்தியம்தான் அது. என்னன்னா, நீ நாமா சொன்னேன்னா உனக்கு நிச்சயமாக பாப்பம் போகும், நல்லதெல்லாம் நடக்கும், புண்ணியம் வரும். இதெல்லாம் சத்தியம். நம்ம சத் சங்கத்தில் இப்படி சொன்னால் தான் உள்ளே வருவோம். இது எப்படி இருக்குன்னா, ஒரு அம்மா ஒரு சின்ன குழந்தை இருக்குது, அந்த குழந்தை ஹோம்ஒர்க் பண்ண மாட்டேன்னு படுத்துறது. அப்போது ஹோம்ஒர்க் பண்ண மாட்டேன்னு படுத்தும்போது அம்மா என்ன சொல்லுவா, நீ ஹோம்ஒர்க் பண்ணேன்னா அம்மா உனக்கு சாக்லேட் தரேன், ஹோம்ஒர்க் பண்ணலன்னா நான் விளையாட விட மாட்டேன் அப்படின்னு தண்டனையையும் ஒரு சின்ன பரிசையும் காட்டி இந்த குழந்தையை நல்வழிப்படுத்துறா. ஏன்னா இந்த குழந்தைக்கு சொன்னால் புரியாது. நீ கணக்கு படிக்கணும்டா, 1+1 2லாம் இப்போ தெரிஞ்சுண்டா தாண்டா நீ மேலே போன அப்புறம் ஏதோ சயின்ஸ் படிக்கலாம், நீ பொறியாளர் ஆகலான்னா இந்த 2ஆம் கிளாஸ் குழந்தைக்கு என்ன தெரியும், சரி தான் போகாமல் நான் போய் கபடி ஆடுறேன்னு வெளில ஓடிவிடும். அதனால அம்மா இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த குழந்தைக்கு ஏதோ ஆசை காட்டியோ பயமுடுத்தியோ எப்படி, ஆனால் சொன்னதை செஞ்சுருவா அம்மா. நீ ஹோம்ஒர்க்கை முடிச்சா சாக்லேட் உண்டு, ஹோம்ஒர்க் பண்ணலன்னா நிச்சயமாக விளையாட விட மாட்டா. அதனால இது பயமுறுத்துறதுன்னா ஏதோ கற்பனையாக பயமுறுத்தலை, சத்தியமாக தான். அது பண்ணலைன்னா இதுதான் விளைவுன்னு நல்லா ஏற்பாடு பண்ணியிருக்கா. முதல்ல குழந்தைய அப்படி தானே பண்ணியாகணும். ஏதோ ஒரு பரிசு கொடுத்தோ ஒரு தண்டனைக்கு மிரட்டியோ தான் சரியான ஒரு பாதையில் அந்த குழந்தைய செலுத்த முடியும். அந்த குழந்தையே ஒரு மிடில் ஸ்கூல் ஹை ஸ்கூல் போயிடுத்து உயர்நிலை பள்ளிக்கு போயிடுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த அம்மா இனிமேல் சாக்லேட்டோ தண்டனையோ கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் இருக்கணும். அப்படியும் இருக்குன்னா அது ஒன்றும் குழந்தையாகவே இருக்குன்னு அர்த்தம், ஒன்றும் வளரலைன்னு அர்த்தம். அந்த நேரத்தில் கொஞ்சம் பக்குவம் வந்துடும். ஆமாம், வாழ்க்கையில் நான் என் சொந்த காலில் நிற்கணும், நானாக படிச்சுக்கணும், நான் படிக்கலைன்னா எனக்கு தான் ஆபத்து, அம்மா முன்னாடி சொன்னதெல்லாம் இப்போ எனக்கு புரியறதுன்னு அந்த குழந்தை புரிஞ்சுக்கும் இல்லையா. அப்போ தானாக தன்னுடைய காரியத்தை தான் எதிர்காலத்துக்காக வேற ஒரு உந்துதல்லாம் இல்லாமல் பயத்தினாலேயோ தண்டனையான பயத்தினாலேயோ பரிசினால ஆசையினாலேயோ பண்ணாமல் என்னுடைய எதிர்காலம் நல்லா இருக்கணும்னா நான் இப்படி தான் என் வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு வாழ ஆரம்பிக்கும் பொழுது தான் தர்மம்னு ஆரம்பிக்கிறது. அதுக்கு முன்னாடி எல்லாம் அடிதடி தர்மம் தான் ஓடின்னு இருக்கு. அதனால முதல்ல எடுத்த உடனே நாமம் அப்படிங்கிறத குரு கிருப்பை எப்படி உணர்த்தும்னா, நாம சொன்னேன் எனக்கு நல்லது, என் குடும்பத்துக்கு நல்லது, நான் போகக்கூடிய இடத்துலலாம் இந்த நாமம் தான் என்னை காக்கிறது, இதெல்லாம் 100% ட்ரூ. முதல்ல ஆரம்பிக்கும் பொழுது நாமத்தை அனுகிரகத்துக்காக ஆரம்பிக்கிறோம். அதுக்கப்புறம் சத்சங்கத்துக்குள்ளே வரோம். வந்த அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கதை கேட்டு வாழ்க்கையுடைய உண்மையான ஒரு நிலையை புரிஞ்சுண்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆன்மீகத்தில் முன்னேற என்ன தெரியும்னா, நான் இப்படி நாமம் சொல்கிறேனே இது அனுகிரகத்துக்காக சொல்கிறேங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், அனுகிரகத்தினால தான் சொல்கிறேன்னு புரிய வரும். இல்லைன்னா என் வாக்குலேருந்து எப்படி நாமா வரும்? என் வாக்கு கண்டதெல்லாம் ருசித்தது தானே, கண்டதெல்லாம் பேசினது தானே, என் வாக்கில் கூட ஒரு நாமா வருதா, என் வாக்கில் கூட புனிதமான ஒரு சொல்லு வருதா, என் வாக்கில் கூட கிருஷ்ணாராமான்னு வருதா? இது வருதுனாலே இது என்னுடைய சங்கல்பமோ என்னுடைய புத்தி கூர்மையோ காரணம் இல்லை, ஏதோ ஒன்று என்னை மீறி என்னை இப்படி பேச வைக்கிறதுன்னு புரிஞ்சுக்கலாம். என்னை மீறி ஒன்று இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னாலே அதற்கு என்ன நாங்கள்லாம் பேர் வச்சுருக்கோன்னா கிருப்பைன்னு பேர் வச்சுருக்கோம். எது நம்மளை மீறி ஒன்று நடக்கிறதோ, நம்ம பிளானை மீறி ஒன்று நடக்கிறதோ அதெல்லாம் கிருப்பைன்னு முதல்ல வச்சுப்போம். இன்னும் கொஞ்சம் மேலே போக போக உங்கள் பிளான் கூட கிருப்பைன்னு புரிய வரும் உங்களுக்கு இல்லையா. கிருப்பைங்கிறது புத்தி வழியாக தானே வேலை செய்யறது. நம்மளுடைய கஷ்ட காலம்ங்கிறது எப்படி வரும் நமக்குன்னா, விநாச காலே விபரீத புத்தி. காலம் கட்டு இருக்குது நமக்குன்னா என்ன அர்த்தம்னா, நம்ம புத்தி சரியாக வேலை செய்யாதுன்னு அர்த்தம். நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள்லாம் ரொம்ப குளறுபடியான முடிவுகளாக இருக்குதுன்னு அர்த்தம். அதனால காலம்னு வெள்ளெல்லாம் அது எதுவும் பண்ணல. நம்மளை புத்தியை வச்சுட்டு நம்ம முடிவெல்லாம் எடுக்கிறோம், இதை பண்ணலாமா அதை பண்ணலாமான்னு. அந்த விஷயங்களில் தான் இந்த காலம் விளையாடி நம்ம புத்தியை கெடுத்து தவறான முடிவுகளை எடுத்து பேராசைனாலேயோ கோபத்தினாலேயோ பழிவாங்கிற நிலத்தினாலேயோ காழ்ப்புணர்ச்சினாலேயோ தவறான ஒரு காரியத்தை பண்ணிடுறோம். அப்போ காலம் சரியில்லைன்னா காலம் எப்படி வேலை செய்யும்னா புத்தி வழியாக தான் வேலை செய்யும். அதனால அதுக்கு ஆப்போசிட்டாக அந்த மாதிரி தான் காலம் நல்லா இருக்குன்னாலே புத்தியில் ஒரு தெளிவு வரும். அப்போது இது பண்ணலாமா அது பண்ணலாமா, இது பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும், அது பண்ணால் நமக்கு நல்லது இருக்குல்ல, ரெண்டு. இது பண்ணால் இப்போ கொஞ்சம் சுகமாக இருக்குது, அது பண்ணால் நமக்கு நல்லதுன்னா புத்தி கொஞ்சம் கூர்மையாக சுகமான விஷயத்தை அப்புறம் பார்த்துக்கலாம், எது நமக்கு நன்மையோ அதை முதல்ல பண்ணலான்னு தோண ஆரம்பிக்கும் இல்லையா.
அந்த மாதிரியான ஒரு புத்தி கூர்மைங்கிறது இல்லைன்னா புத்தி தெளிவு நமக்கு எப்படி வந்ததுன்னா குருவுடைய கிருபையினால வந்ததுன்னு புரிஞ்சுக்கிறது தான் ஆன்மீகத்தில் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறது. அதனால நம்ம வாக்குலேருந்தும் நாம வருதுன்னா நிச்சயமா அது குரு கிருபை ஹரி கிருபை ரெண்டும் வேற வேற கிடையாது. பகவானுடைய ஒரு அருளோ இல்லைனா குருவுடைய அருளோ ரெண்டும் ஒன்று தான். இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், நம்ம குருநாதர் சொல்லக்கூடிய உதாரணம், குருநாதர் ஒரு ஆப்பிளை எடுத்து தான் கையில் வைத்து கொண்டார்னு சொல்கிறான்னு வச்சுப்போம். குருநாதருடைய கை அந்த ஆப்பிளை எடுத்து வைத்து கொண்டதுன்னு சொல்கிறான்னு வச்சுப்போம். ரெண்டும் ஒன்று தானே. இப்போ குருநாதர் ஆப்பிளை எடுத்தார் அப்படின்னு சொல்கிறது பகவானுடைய கிருபை மாதிரி. குருநாதருடைய கை அந்த ஆப்பிளை எடுத்து தன்கிடம் வைத்து கொண்டது அப்படின்னு சொல்கிறது குரு கிருபைன்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பகவான் ஒருத்தரை சேர்க்கிறார் அப்படின்னா ஏதான ஒரு டம்ளர் அப்படி எடுக்கணும்னா யார் எடுக்கணும்னு ஆசைப்பட்டாலும் கையால் தானே எடுக்க முடியும். எடுத்தது நான் தானே. ஆனால் எடுக்கக்கூடிய ஒரு கருவி எதுனா இந்த கை இல்லையா. நம்ம குருநாதர் சொல்வார், பகவானுடைய கை மாதிரி இருக்கிறது தான் நம்ம குரு. பகவான் என்ன நம்ம வாழ்க்கையில் நமக்கு அனுகிரகம் பண்ணணும்னு ஆசைப்படுறாரோ அது குரு மூலமாகத்தான் பண்ணுவார். பகவான் நேரடியாக யாருடைய வாழ்க்கையிலையும் அந்த ஒரு மறுமலர்ச்சிக்காக இறங்க மாட்டார். அப்படி இறங்கினார்னா அவர்கள்லாம் அவதார புருஷர்கள்னு அர்த்தம், அவர்களே குருமார்கள்னு அர்த்தம். நம்ம மாதிரி சாதாரண ஜனங்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் பகவான் என்ன பண்ணுவான்னா குரு மூலமாக தான் ஒரு மறுமலர்ச்சியையும் குரு மூலமாகத்தான் ஒரு முன்னேற்றத்தையும் ஏற்படுத்துவான். உதாரணத்துக்கு எடுத்து பார்த்தா அதான் பாகவதம். எதுக்காக பாகவதம் படிக்கணும்னா குருவோட கிருப்பை நம்ம வாழ்க்கையில் எப்படி அழகாக ஒரு மறுமலர்ச்சியை கொண்டு வந்ததுன்னு புரிஞ்சுக்கிறதுக்காகவே பாகவத ராமாயணம்லாம் படிக்கணும். துருவன் ஒரு சின்ன குழந்தை, அவனுடைய சிற்றனை திட்டிவிட்டா. திட்டும் பொழுது பகவான் பாருங்க அவ புத்தியில புகுந்து அவ வாக்குலேருந்து ஒரு வார்த்தையை வர வைக்கிறான். யாரான ஒரு சிற்றனை பொறாமைனால ஒரு 5 வயசு பையனை திட்டும் பொழுது, போடா காட்டுக்கு தபஸ் பண்றா துருவா, தபஸ் பண்ணி பகவானை பாடுறா, அப்புறம் வரம் கேள்றான்னு திட்டுவாள. அப்போ துருவனுக்கு இதெல்லாம் புரியுது. முதல்ல அம்மா திட்டான்னு உள்ள பொங்கிட்டு போனாங்க. மனசுல இந்த மாதிரியான ஒரு 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 மற்றவர் மேலே இருக்கக்கூடிய கசப்பான எண்ணங்கள் இருந்தாலே பக்தி வளராது. அந்த ஒரு மனதில் இனிமை இருந்தால் தானே பக்தி வளர முடியும். பகவானே பிரேமஸ்வரூபன். அந்த பிரேமை வடிவாமல் இருக்கக்கூடிய ராதையோ கிருஷ்ணனோ மனதில் எப்போ நிற்பா அப்படின்னா நமக்கு யார் மேலேயும் எந்த ஒரு விதமான விரோதமோ காழ்ப்புணர்ச்சியோ இல்லைன்னா தானே இருக்க முடியும் அவங்களால. இப்போ நல்ல ஒரு சுகந்தம் ஒரு இடத்துல இருக்கணும்னா துர்கந்தம் எல்லாம் அந்த இடத்த விட்டு போனால் தானே இருக்க முடியும். அப்போது இந்த துருவனுக்கு முதல்ல கோபம், கண்லேருந்து கண்ணீர் வருது. அப்படி ஒரு வைராகியத்தோட ரோஷத்தோட போகிறான். நாரதர் பார்த்தார், இந்த குழந்தை போகிற விஷயம் கரெக்டாக தான் இருக்குது, பகவான் இவனை சேர்த்துக்க போகிறான்னு புரிஞ்சிருச்சு நாரதருக்கு. எப்படி ஒரு குருக்கு தான் சிஷ்யனையோ சிஷ்யையோ தெரியும் அப்படின்னா, அந்த குரு தன்னுடைய சிஷ்யனை பார்க்கும்போது அவர் ஹிருதயத்தில் ஒரு அம்மாவுக்கு தான் குழந்தைய பார்த்தா எப்படி ஒரு பாசம் பொங்குமோ அப்படி திடீர்னு எந்த காரணமும் இல்லாமல் பொங்கும். அதை வச்சுன்னு தான் சம்பந்தத்தை அவர் தெரிஞ்சுப்பார். ஓஹோ, இந்த குழந்தை என்னை சேர்ந்தவன் போல இருக்கு, என்னை சேர்ந்தவள் போல இருக்குன்னு அவர் தெரிஞ்சுப்பார். சிஷ்யனுக்கு எப்படி இவர் குருன்னு தெரியும் அப்படின்னா, அந்த ஒரு குரு கிட்ட போகும்பொழுது இதுவரைக்கும் நம்ம அனுபவிக்காத ஒரு அமைதி ஒரு கிடைக்கிறது நமக்கு. ஏதோ ஒரு அமைதி, கூடயே ஒரு பயம் இருக்கு. ஏன்னா அவருடைய கம்பீரத்தினால அது இருக்கத்தான் செய்யும், அவர் தவத்தினாலையும் கம்பீரத்தினாலையும். ஆனால் உள்ள ஒரு அமைதி, உள்ள ஒரு ஈர்ப்பு. அப்படிதான் இந்த 2 பேரும் சம்பந்தம் இல்லையா. இந்த துருவன் வரும்போது நாரதருக்கு அப்படி தான் குழந்தைய பார்த்தா மாதிரி இப்படி பொங்கிறது அவருக்கு. அப்போ புரிஞ்சுட்டார், ஓஹோ பகவான் இந்த குழந்தைக்கு என் வழியா உபதேசம் பண்ணி சேர்த்துக்க போறான் போல இருக்கு. உடனே குழந்தைய நிறுத்துறார். நிறுத்தி துருவனுக்கு எங்கடா போற துருவான்னு சொல்லி அவனுடைய வைராகியத்தை கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி, ஏன்டா இப்படி காட்டுக்கெல்லாம் போகாதரா, நிறைய விலங்குகள்லாம் இருக்குன்னு சொல்ல, துருவன் சொல்றான், நாட்டில் இருக்கக்கூடிய மனித ரூபத்தில் இருக்கக்கூடிய விலங்குகளை காட்டிலும் காட்டு விலங்கு பரவாயில்ல. ஏன்னா பார்த்தா புலியா தெரியறது, மானா தெரியறது. ஆனால் இந்த நாட்டில் பார்க்கறதுக்கு மான் மாதிரி இருக்கா, செய்கிற காரியெல்லாம் புலி மாதிரி இருக்குன்றான். அவன் சொல்கிறான், நான் முடிவு பண்ணிட்டேன், நீங்கள் சொன்னாலே என்னால் கேட்க முடியாது, என்னை மன்னிக்கணும், என்னை நீங்கள் மன்னிச்சிடுங்கள். ஏன்னா நான் ஒரு சத்திரியனா பிறந்ததுனால உள்ள ஒன்று சாதிக்கணுன்ற ஒரு வெறியோட கிளம்பிட்டேன், சாதிச்சு தான் திரும்பி வர வேண்டாம். உடனே நாரதர் சந்தோஷப்பட்டு ஒரு விஷயம் சொன்னார். சாதிக்க போகிற கரெக்டு, போகக்கூடிய மார்க்கத்தையும் நான் சொல்கிறேன் கேட்டுக்கோ. என்ன பண்ணணும் அப்படின்னார், நீ வாசுதேவனுடைய ஒரு நாமத்தை விடாமல் ஜபம் பண்ணு, அவனுடைய அழகான ரூபத்தை தியானம் பண்ணு, முடிஞ்ச வரைக்கும் எளிமையான ஆகாரத்தை எடுத்துக்கோ, கொஞ்சம் கொஞ்சமாக பிராணம் நடக்கு, இதெல்லாம் சொல்லித்தர தியானத்தை. அவர் சொல்லி தந்தது மட்டும் இல்லை, அவனை சுற்றி இந்த குரு ஒரு கவச்சத்தை போட்டு அனுப்புகிறார். யாராலும் இனிமேல் அந்த குழந்தைய டிஸ்டர்பே பண்ண முடியாது. அந்த குழந்தைய அவனுடைய தவத்திலிருந்து கலைக்க முடியாத மாதிரி
அவனுக்கு அனுகிரகம் பண்ணி அனுப்புகிறார். இந்த குழந்தையும் போச்சு பகவானை பார்த்து இல்லையா. அப்போ பகவான் துருவனை சேர்த்துக்கணும்னு ஆசைப்படுறார். ஆசைப்படும் பொழுது எப்படி தான் கையால் ஒரு விஷயத்தை ஒரு மனிதர் எடுப்பாரோ அதே மாதிரி பகவானும் என்ன பண்ணுறான், ஒரு குரு மூலமாக தான் நம் போன்றவர்களை எடுத்து தான் சரணத்தில் சேர்த்துக்கிறான். ஒரு குரு மூலமாக தான் நம்மளுடைய வாழ்க்கையில் ஆனந்தத்தை கொடுக்குறான். குரு தான் பகவானுடைய கைகள் மாதிரி இல்லையா. அதே மாதிரி தான் பிரகல்லாதனும். அவன் பிறக்கும் பொழுதே பெரிய பாகவதன். ஆனால் அவனுக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலையை கொடுத்தது யாருன்னா இதே நாரதர் தான். நாரதர்னாலே குரு, குருனாலே நாரதர். நீ எங்கே குரு தத்துவம் பார்க்கணுன்னாலும் பாகவதத்தில் நாரதர் 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 தான் வருவார். இந்த நாரதர் என்ன பண்ணார், இந்த பிரகல்லாதனுக்கு பிறந்த அப்புறம் அவனுக்கு சத்சங்கம் கொடுக்க முடியாதுன்னு அவனுக்கு தெரியும். ஏன்னா அவள் அப்பா பரமநாத்திகர். அவர் உள்ள சான்ஸே சத்சங்கம் போகலன்னு துரத்தி விட்டுருவார். அவர் நாரதர் என்ன பண்ணுவார், அவர் வீட்டில் கூட வீணையில் ஹரே ராமா வாசிட்டே உள்ள போயிடுவார். இந்த இரண்யகசிப்புக்கு ஹரே ராமாவோட வேர்ட்ஸ் தெரியாதா, நம்ம டியூனில் வாசிப்பார். வாசிட்டு போயிடுவார். அவர் ஆஹா ஆஹான்னு அவன் தலையாட்டின்னு இருப்பான். நாரதர் சிச்சுட்டே இருப்பார், இது ஹரே ராமா டியூன் தான், உனக்கு தெரியாது, நல்லதா போச்சுன்னு. நாரதருக்கு எங்கே போனாலும் வரவேற்பு உண்டு. ஆனால் சத்சங்கம் உன் குழந்தைக்கு நான் ஹரிபக்தி ஊட்டுறேன்னு உள்ள விட மாட்டான். அதனால நாரதர் என்ன பண்ணார், இந்த குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே கர்ப்பத்தில் இருக்கும் பொழுதே இதுக்கு பக்தியை ஊட்டிடலான்னு வந்துட்டார். அவர் பண்ணுற ஒரு விஷயத்தை பாருங்கள். பிறந்தாத்தான் இல்லை, கர்ப்பத்தில் இருக்கும் பொழுதே அவள் அம்மாவுக்கு உட்கார வச்சு ரொம்ப அழகாக பகவானுடைய கிருபையையும் பகவானுடைய கருணையும் குணங்களையும் சொல்லி 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 இந்த குழந்தையை அவர் பார்க்கல. குழந்தையை அவரால் தொட முடியாது. என்ன பண்ண முடியும்னா குழந்தையை நினைக்க முடியும் இல்லையா. அதனால இந்த பிரகல்லாதனை மனசில் நினச்சி அவள் அம்மாவான காயாத்துக்கு அத்தனை கதையும் சொல்கிறார். பக்தி ஊட்டுற மாதிரி கதை சொன்னார். ஏன் பக்தி வரா மாதிரி கதை சொல்கிறாருன்னா அவள் அப்பா அப்படி சொல்லியிருக்கார். நாரதருடைய அப்பா இருக்கார் இல்லையா பிரம்மா, அவர் அத்தனை பாகவதத்துடைய ஞானத்தையும் தான் குழந்தையான நாரதருக்கு கொடுத்துட்டு பாகவதம் சொல்லு, ஆனால் நீ எப்படி சொல்லணும்னா கேட்குறவங்க ஹிருதயத்தில் நம்பிக்கையும் பக்தியும் வரா மாதிரி சொல்லு. வேற ஏதாவது அனாவசியமான விஷயம்லாம் பேசிடாத, பாகவதம்னு சொல்லு. பாகவதம் எதற்காக வந்ததுன்னா பக்தி வளர்றதுக்காக தான் வந்தது. அதனால நாரதர் என்ன பண்ணார், அவள் அப்பா சொன்ன மாதிரியே காயாத்துவை உட்கார வச்சு பிரகல்லாதனை நினைச்சு பாகவதம் சொன்னார். இந்த அம்மாவை நினைச்சு சொல்லாததுனால அம்மா தூங்கி போயிட்டாங்க நடுவில். பாவம் களைப்பு இல்லையா, ஒரு குழந்தைய தாங்கின்னு இருக்கா கருவில், ரொம்ப களைப்பாக இருந்தது. அவர் மட்டும் கதையை சொல்லிட்டு இருக்கா, அவள் தூங்கி போயிட்டா. இப்போ அவரை நினைச்சுட்டு நாரதர் சொல்லியிருந்தா காயாத்துவால தூங்க முடியாது. அவர் பிரகல்லாதனுக்குன்னு கதை சொல்லிட்டு இருக்காரு இப்போ. அதனால காயாத்து தூங்கினாலும் கவலையே படலை. நினைச்சு பாருங்க, 100 பேர் இருக்கே, நீங்க 2 பேர் தூங்கினா நான் எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி கதை சொல்லிடுவேன். இருக்கிறதே 2 பேர் தூங்குறேன்னு வச்சுக்கோ. தூங்குறவங்க எல்லாம் எழுந்து கை தட்டுறாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ 2 பேர் தான் இருக்காங்க கதை கேட்கிறவங்க, அவங்களும் தூங்குறாங்கன்னா கதை என்னால சொல்ல முடியுமா? நாரதரால சொல்ல முடியும். மகான்கள்லாம் இருக்கார்கள் தெரியுமா, அவர்கள்லாம் கதை சொல்லும் பொழுது நீங்களா தெரிய மாட்டீர்கள். உங்களுடைய நிஜஸ்வரூபம் அவர்களுக்கு தெரியும். அதனால அவர்கள் யாருக்கு கதை சொல்றாருன்னா பக்தர்களுக்கு கதை சொல்றார்கள். இது நீங்க புரிஞ்சுப்பீங்களான்னு தெரியல, திரும்பி சொல்றேன். ஏன்னா என்னால் சரியா சொல்ல முடியுமான்னு பார்க்குறேன். உங்களில் எந்த குறையும் இல்லை. இந்த இப்போ நான் ஒரு உதாரணத்தோட சொல்றேன், அப்போதான் உங்களுக்கு குருவோட உண்மையான கிருபை தெரியும். மற்றபடி என்னோட கஷ்டம் போச்சு, என்னோட பண கஷ்டம் போச்சு, அதெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அதெல்லாம் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதெல்லாம் கிருப்பை அப்படின்னா அதெல்லாம் ரொம்ப ஆரம்ப கிருப்பை, அதை விடுங்க, ஒரு பக்கம் வைங்க. அது யாருக்கு அவசியமோ அது கிருப்பையை நினச்சிக்கட்டும், வாஸ்தவம் தான் இருந்துட்டு போட்டோம். அதுக்கு மேலே சொல்லின்னு வரேன். ஹூஸ்டனில் ஒரு நாமத்வார் கட்டினோம். இந்த கதையோட சொன்னாதான் உங்களுக்கு புரியும். அந்த ஹூஸ்டனில் நாமத்வார் எப்படி இருந்ததுன்னா ஒரு பழைய வீடு. அந்த வீட்டுக்கு வெளில அவுட் ஹவுஸ்னு சொல்லுவோம் இல்லையா, அதை கிராணி ஹோம்னு சொல்லுவார்கள் அமெரிக்காவில். தாத்தா பாட்டிலாம் தங்கறதுக்கு ஒரு ரூம். அதெல்லாம் ஒரு கிளாஸ் மாதிரி இருக்கும் அந்த ரூம். வீட்டை வாங்கின உடனே அங்கே இருக்கக்கூடிய அந்த பக்தர்களுக்கெல்லாம் குருநாதருக்கு இந்த வீட்டை காமிச்சு அவர் ஓகே சொன்ன அப்புறம் தான் அந்த வீட்டை நாமத்வார் ஆக்கணும்னு முடிவு அவர்களுக்கு. உடனே என்ன பண்ணார்கள், அந்த காலத்திலே சில சாதனங்கள் இருந்தது. வீடியோ மூலமாக அங்கே அமெரிக்காலேருந்து நம்ம குருநாதர் ஆசிரமத்தில் இருந்தார்கள். அப்படி இருக்கும்பொழுது நான் இடத்த காட்டுறேன்னு எடுத்துன்னு போனால் தூக்கி வாரி போட்டது காமிச்சவர்கள். ஏன்னா எல்லாம் கச்சடாவாக இருக்கு, கண்டதை தூக்கி போட்டிருக்காங்க. வாஷிங் மிஷின் உடஞ்சி கிடக்கு, அங்கங்கே துணிகள்லாம் இருக்குது, ஒரே அழுக்காக இருக்குது, எதுவுமே துடைக்கப்படலை. அவங்க நினச்சே பார்க்கல அப்படி இருக்குன்னு. இப்போவோ குருநாதர் காட்டு நாங்கள் சொல்லிட்டு இருக்காரு. அவர் எப்படி காட்டுவோம் அந்த இடத்த, எப்படி காட்டுவோம் நீங்களே நினச்சி பாருங்க. அவங்க சுவாமிஜி ஒரு 2 நாளைக்கு அப்புறம் காட்டு, இப்போவே காட்டு, எனக்கு இப்போவே நான் பார்த்தாங்க. உடனே கை நடுங்க இப்படி காட்டுறார்கள் டகடகன்னு. கேவலமாக இருந்துச்சு என்னோட திருஷ்டியில். குருநாதர் பார்த்தார், ரொம்ப அற்புதமாக இருக்கு இடம், இதையே நாமத்வார் ஆக்கிடலாம் அப்படின்ட்டார்.
அவர்கள்லாம் தூக்கி வாரிப்படுது. ஏதோ சமாதானத்துக்காக சொல்கிறாரா, நிஜமாக தான் சொல்கிறாரா? குருஜி இதெல்லாம் நாங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு சுத்தமான அப்புறம் நல்ல திவ்யமாக இருந்த அப்புறம் உங்களுக்கு காட்டுறோம். இட் இஸ் ஆல்ரெடி வெரி பியூர், யூ கேன் மேக் இட் அ நாமத்வார் அப்படின்ட்டார். உடனே எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம். நாமத்வாரா எடுத்து என்ன டேட்டில் பண்ணலான்னு பார்த்தா கரெக்டாக சைத்தன்ய மகாபிரபு ஜெயந்தி, அது எங்களுக்கு தெரியாது. அன்றைக்கி தான் அந்த ஒரு நகரத்துடைய மேயர் டேட் கொடுக்குறாரு. அன்றைக்கி தான் என்னால் வர முடியும்னு. சரி அவர் வழியாக பண்ணுவோம், முதல் நாமத்வார் வெளிநாட்டில் பண்ணுறோங்கிறதுனால அவரை கூப்பிடும்போது கரெக்டாக பார்த்தா சைத்தன்ய மகாபிரபு ஜெயந்தி. அப்படி தான் அமையறது. அதுக்கப்புறம் யோசித்து பார்த்தோம், குருநாதர் எதை அங்கே பார்க்கறார்? இது புரிஞ்சுக்கோங்க, அப்போ தான் கிருபை புரியும் உங்களுக்கு. குருநாதர் என்ன பார்த்தாருன்னா, அந்த ஒரு நாமத்வார் இடத்துல இருக்கக்கூடிய கச்சடாவை பார்க்கல. அதெல்லாம் போன அப்புறம் 4 நாளைக்கு அப்புறம் அங்கே கிருஷ்ணன் வரப்போகிறான், அங்கே ராதை வரப்போகிறாங்கிறத இப்போவே பார்த்து இப்போவே அதை கண்டு இப்போவே அழகாக இருக்குன்னு சொல்லக்கூடியவர் அவர். நம்ம இப்போ இருக்கக்கூடிய நிலைமையை பார்த்து சேன்னு சொல்கிறவர் அவர். எப்போ நீ நாமத்துவார்னு முடிவு பண்ணிட்டியோ, இனிமே அங்கே கோட்டிக்கணக்கில் நாம நடக்க போகிறது, கிருஷ்ணனும் ராதையும் விளையாட போகிறாங்க, சாநித்தியம் நிறைய போகிறதுன்னு நடக்க போகிற விஷயம் இப்போ நடந்ததாக அவரால் பார்க்க முடியும். அதனால என்ன ஆச்சுன்னா, இப்போ நாம் பார்க்கறது அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த வெட்ட வெளியில் இருக்கக்கூடிய அழுக்கான துணி, உடஞ்ச மெஷினு, உடஞ்ச சேர் நம்ம பார்க்குறோம். அவர் அதை பார்க்கல, அதெல்லாம் அவர் கண்ணிலே படலை. இவ்வளோ பெரிய ஸ்பேஸில் அங்கே நாமா நடக்கிறது அப்படிங்கிறத அவர் பார்த்துட்டார். பார்த்த உடனே அதே நாமத்வார் பண்ணிட்டார். இப்போ ஜம் நாமத்வார் வந்து அங்கே பெருமாளே வந்துட்டார். நம்ம ஸ்ரீனிவாச பெருமாளே அங்கே வந்து நிற்கிறார். அப்போ ஒன்று புரிஞ்சுட்டேன், ஒரு குருநாதர் எப்படி கிருபை பண்ணி நம்மளை மாத்துறார் அப்படின்னா, இவன் ரொம்ப அசுத்தமான ஒரு ஜீவன், இவனை நான் சுத்தப்படுத்தி பகவான் கிட்ட சமர்ப்பணம் பண்ணணும்னு அவர் பார்க்கறது கிடையாது. ஏற்கனவே இவன் கிருஷ்ணனை சேர்ந்தவன், அதனால தானே என்கிட்டயே வந்து நிற்கிறான்னு நம்மளுடைய உண்மையான உருவை பார்க்கறதுனால தான் நம்ம அப்படி ஆறோம் நாளைக்கு. இதுதான் அது மகான்களால் தான் முடியும். அதாவது நம்ம இருப்பதை பார்க்குறோம், அவள் பாசிபிலிட்டியை பார்த்து இருப்பதாகவே அதை பாவிக்கிறார்கள். நம்மளை பார்க்கும் பொழுது அசுத்த ஜீவன்னு பார்த்தா, பாப்பின்னு பார்த்தா பாப்பியாக தான் இருப்போம். அந்த மகான்கள் எப்படி பார்க்குறார்களோ அப்படி ஆயிடும். இதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். யுதிஷ்டிரருக்கு ஒரு ராஜ்யம் இந்த திரௌபதி மேலே ஏற்படுத்தப்பட்ட ஒரு அநியாயத்தினால திருதராஷ்டிரனே பயந்து, ஏதோ கருணைனாலேயான்னு தெரில எனக்கு, பயந்து துரியோதனை பார்த்து ஒரு போர்ஷன் ராஜ்யம் கொடுத்தே ஆகணும்ட்டான். உடனே எதை கொடுத்தார்கள்னா, முதல் வாட்டி தாயம் ஆடின போது எதை கொடுத்தார்கள்னா இந்திரபிரஸ்தம்னு ஒரு இடத்த கொடுத்தார்கள். இன்னைக்கு வரையும் தில்லின்னு எல்லாரும் ஜெய போட்டுன்னு இருக்கோமே, அந்த தில்லியை கொடுத்தார்கள். இந்திரபிரஸ்தம்னா டெல்லி, நியூ டெல்லி. அந்த இந்திரபிரஸ்தத்தை கொடுக்கும் பொழுது யுதிஷ்டிரர் பார்த்தா ஒரே விளையாத பூமி, இந்த ஒரு முள்ளுக்காடெல்லாம் இருக்குமே அந்த மாதிரி பூமி, ஊஷர பூமின்னு சொல்லக்கூடிய பாலைவன பூமி. இவன் அந்த துரியோதனன் இவ்வளோ பெரிய மனசு பண்ணி ஏதோ கொடுத்துருக்கான் அவருக்கு. ஏன்னா அதில் ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு நல்லா தெரியும் அவனுக்கு. அதை எடுத்து தலையில் கட்டிவிட்டான். உடனே யுதிஷ்டிரர் பார்த்தார், பகவானை பார்த்துட்டோ வரும்போது பகவான் கேட்டான், ஏதோ புதுசாக இடம்லாம் வந்திருக்காமே உனக்கு, உன் பிளாட்டெல்லாம் எனக்கு காட்ட மாட்டியா, என்னை கூப்பிட மாட்டியா, உன்னுடைய முதல்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு அடிக்கல் நாட்டு விழாக்கு என்னை கூப்பிட மாட்டியான்னு பகவான் வரிஞ்சிட்டு வரான். ஏன்னா தர்மம் இருந்ததுன்னா பகவான் பின்னாடியே வருவான். தர்மபுத்திரரை பகவான் எப்பவும் அண்ணா அண்ணான்னு கூப்பிடுவான். இது தர்மத்து மேலே பகவானுக்கு இருக்கக்கூடிய அன்பு மகாபாரதத்துலாம் தெரியும். பாரதத்தில் கூட அவ்வளோவா நமக்கு டக்குன்னு தெரியாது, அது கொஞ்சம் ஊடுருவி பார்த்தா தான் தெரியும். மகாபாரதத்தில் இந்த சஞ்சயனை விட்டு ஒரு தூது முதல்ல அனுப்புகிறார் இல்லையா, அந்த மாதிரி அந்த ஒரு காலகட்டத்தில் யுதிஷ்டிரர் இப்போது அவங்க பக்கத்துலேருந்து தூது வந்தாச்சு, நம்ம பக்கத்துலேருந்து ஒருத்தர் தூது அனுப்பணும், யார் அனுப்பலாம் அப்படின்னு ஒரு விசாரம். அப்போது யுதிஷ்டிரர் சொல்கிறார், யார் அனுப்பலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது அவர் கிருஷ்ணா அப்படின்னார். உடனே கிருஷ்ணன் என்ன தெரியுமா பண்ணுறான், இது இங்கே இருக்கு அப்படின்னு வந்து நிற்கிறான். அண்ணா அயமஸ்மி, அதாவது அக்ரிணைன்னு, அயம் அப்படின்னாலே அக்ரிணை, அகம் அப்படின்னா உயர்திணை. பகவான் யுதிஷ்டர் முன்னாடி வந்து அண்ணா இதை நீ மறந்துட்டீங்களா அப்படின்னு வந்து நிற்கிறான். அவ்வளவு அன்பு தர்மபுத்திரர் மேலே, ஏன்னா அவர் தர்ம ரூபமாக இருக்கிறதுனால. யாரானு உண்மையாக இருக்கார்கள், உண்மையை பேசுகிறார்கள், அன்பாக இருக்கார்கள், யாரும் இந்த சாஸ்திரத்தில் சொன்ன மாதிரி அதுலேருந்து மீறாமல் இருக்கிறார்கள், திட விசுவாசமோடு இருக்கிறான்னா பகவான் அப்படி கட்டுப்படுறான் அவர்களுக்கு. ஆனால் தான் மகான்களுக்கு தெய்வம் கட்டுப்படுறது, ஏன்னா அவங்களுக்கு 3 இருக்கணும். அதனால உடனே அப்படி ஒரு அன்பு இந்த யுதிஷ்டருக்கு. அதனால நீங்கள் புரிஞ்சுக்கலாம், பகவானே
அவனே இன்வைட் எழுதி எனக்கு கொடுறான்னு வாங்கிக்கிறான். அந்த மாதிரி தான் இருக்குது. நிறைய பேர் இன்வைட் அனுப்புன்னு சொல்லுவோம், நானே உனக்கு இன்வைட்லாம் பண்ணிட்டேன், உன்னுடைய புதுமனை விழாவுடைய இன்விடேஷனை இந்தா எனக்கு கொடுன்னு கேட்குறான் பகவான். அவ்வளோ உரிமை, அவ்வளோ அன்பு. பகவான் உள்ள வரான். அங்கே மற்றவர்கள்லாம் பாலைவனத்தை பார்க்கிறார்கள். பகவான் இவர்கள்லாம் பாகவதர்கள், எப்போ இவர்கள் இங்கே வருவார்களோ இது செழிப்பான கொழிக்கும் பூமின்னு தான் பார்த்தான். அந்த பூமியை பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு, இந்த வடக்கு மூலை எங்கே இருக்கு, ஓ அங்கே இருக்கா அப்படின்னு வீக்ஷணம் அங்கே போகிறது. இந்த தெற்கு எங்கே, ஓ இங்கேயா அப்படின்னா அங்கே ஒரு வீக்ஷணம். அப்புறம் எது கிழக்கு எது மேற்கு எல்லாத்தையும் பார்த்தான். அப்படி பகவானுடைய கட்டாட்சத்தினாலையும் பகவான் ஹிருதயத்தில் அதை பாலைவனம்னு பார்க்கல, அதில் ரொம்ப செழிப்பான இந்திரபிரஸ்த ராஜ்யம்னு பார்த்தான். அவன் எப்போ மனதால் சங்கல்பம் பண்ணாலும் அது சத்தியமாக ஆயிடும். அதே மாதிரி தான் குருநாதர் என்ன பண்ணுறார், நம்ம முதல் முறையாக அவரை பார்க்கும் பொழுது நம்ம நினைக்கிறோம் நிறையா தவறு பண்ணியிருக்கோம், எனக்கு மனசில் 1000 வண்டவாளம் இருக்குது, இதெல்லாம் நம்மளுடைய பார்வை. அவர் பார்வை என்னன்னா இதையெல்லாம் மீறி இது கிருஷ்ணனுக்கு ஆட்பட வேண்டிய ஒரு சொத்து, இது கிருஷ்ணனை சேர்ந்த ஒரு ஜீவன் அப்படின்னு பார்க்கறதுனால அவர் நம்மளுடைய குறைகள் எல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, பார்க்கவும் மாட்டார். நம்மளுடைய ஒரு உண்மையான ஸ்வரூபம் கிருஷ்ணதாசனாகவோ கிருஷ்ணதாசியாகவோ இருப்பதை அவர்கள் பார்த்துடுறார். அவர்கள் இப்படி ஹிருதயத்தில் அந்த மாதிரி ஒரு எண்ணம் வருதுனால காலப்போக்கில் நமக்கும் அந்த மாதிரி ஒரு நிலை வருது. அதனால குரு கிருபைனா என்ன அப்படின்னா, தனியாக நீ கவலைப்படாத, நீ இது பண்ண அதை பண்ணி, இதெல்லாம் அவருடைய வேலையில் ரொம்ப சின்ன வேலை. உண்மையான வேலை என்னன்னா, யார் தான் முன்னாடி வராரோ நம்ம எல்லாருடைய ஸ்வரூபம்னு சொல்லக்கூடிய உண்மை நிலை என்ன அப்படின்னா, அன்பு தான் நம்மளுடைய உண்மையான நிலை, சத்தியம்தான் நம்மளுடைய உண்மையான நிலை, ஞானம்தான் நம்மளுடைய உண்மையான நிலை, ஆனந்தம் தான் நம்மளுடைய உண்மையான நிலை. அதை மறந்துட்டோம், ஏதோ ஒரு சொப்னத்தில் ஒரு துஸ்வப்னம் பார்த்துட்டு கவலைப்படுற மாதிரி பட்டுன்னு இருக்கோம். நமக்கு அது புரிய மாட்டேங்கிறது, மகான்களுக்கு அது தெரியறது. அதனால ஒரு ரொம்ப சுலபமாக சொல்லணும்னா, இந்த குழந்தை கிருஷ்ண பக்தனை ஆக போகிறான், இவள் கிருஷ்ண பக்தையாக ஆக போகிறாள் அப்படிங்கிறது கூட தப்பு. இவள் கிருஷ்ண பக்தை இப்படிதான் பார்க்குறாரு அவர். அப்படி அவர் பார்க்கறதுனாலேயே என்ன ஆகுதுன்னா, நம்மளும் அப்படி ஆயிடுறோம் நம்ம கண்ணோட்டத்தில். இப்போ இது 2 கண்ணோட்டம் புரியறதா? என் கண்ணோட்டத்தில் இப்போ நான் இருக்கிற நிலையில் எனக்குன்னா எனக்கே பிடிக்கலன்னு வச்சுப்போம். ஆனால் குருநாதர் அப்படி பார்க்கல. இது எப்பவுமே கிருஷ்ண பக்தை தான், இது எப்பவுமே கிருஷ்ண பக்தன் தான். அந்த கிருஷ்ண பக்தனை பகவான் இங்கே என்கிட்ட வந்து சேர்த்துருக்கான் அப்படின்னு அவர்கள் அப்படி பார்க்கறதுனால காலப்போக்கில் நம்ம அவர் என்ன பார்க்குறாரோ அதை நம்மளும் பார்க்க ஆரம்பிக்கிறோம். அப்படி தான் நான் சொல்வேன். அவர் நம்மளை மாத்தறார் அப்படின்னா, மாத்தறாருனாலே என்ன அர்த்தம் தெரியுமா? நீ சரியில்லை, உன்னை சரியாக்குறேன் பாருனா தான் மாத்துறது. அவரை பொறுத்த வரைக்கும் யூ ஆர் ஆல்ரெடி எ பிலவட் ஆஃப் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணா, யூ ஆர் எ சைல்ட் ஆஃப் கிருஷ்ணா அப்படின்னு பார்க்கறதுனாலேயே தானா அவருடைய பார்வை நமக்கு ஏற்பட வேண்டிய மாற்றங்களை ஏற்படுத்திடுது. அதனால தானா அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகள் உள்ள வேலை செய்யறது, தானா அவர் கொடுக்கக்கூடிய நாமும் வேலை செய்யறது. நம்மளை அப்படி ஒரு பவித்திரமாக மாக்கி, ஒரு ஸ்பட்டிகமாக மாக்கி, ரோஜாவாக மாற்றி, ஒரு தாமரையாக மாற்றி அப்புறம் கிருஷ்ண சரணத்துக்கு லாயக்க ஆக்கிறது. அதனால குரு பண்ணக்கூடிய கிருப்பை என்னன்னா, அவர் ஒன்றும் பண்ணவே வேண்டாம். அவர் நம்மளை பார்த்துட்டாரா, பார்த்தாலே என்ன ஆகுதுன்னா, அவர் பார்க்கறது நம்மளுடைய கண்ணோட்டத்துலையும் சத்தியமாகுது. அவர் பார்க்கறது என்ன, இது சுத்தமான ஜீவன், இது பிரேமமயமான ஜீவன், இது ஞானமயமான ஜீவன், இது ஆனந்தமயமான ஜீவன் தான் பார்க்குறாரு அவர். ரமண பகவான் ஒரு ஸ்டெப் மேலே போய் சொல்றார், உள்ள யாரான்னு வரும் பொழுது நான் என் மனசால அந்த ஆத்மஸ்வரூபத்துக்கு நமஸ்காரம் பண்றேன்றார் அவர். இப்படி தான் மகான்களுடைய திருஷ்டி. நம்ம திருஷ்டியில தான் குறை தெரியறது, குற்றம் தெரியறதே தவிர மகான்கள் திருஷ்டியில் அதெல்லாம் தெரியல. அவரை பொறுத்த வரைக்கும் நம்மளாம் அவரை சேர்ந்தவர் அப்படின்னு தான் இருக்கு. அதே மாதிரி தான் நாரதர் இந்த காயாத்துடைய ஒரு குக்ஷியில் அந்த ஒரு கருவில் இந்த குழந்தை உட்காந்துட்டு இருக்கு இல்லையா, அந்த குழந்தைய நாராயணனுக்கு சேர்ந்த ஒரு ஜீவன்னு பார்த்து காயாத்து தூங்கினா தூங்கட்டும்னு நாரதர் இந்த பிரகல்லாதனை மனசுல வச்சுண்டு கதை சொல்றார். கதை சொன்ன உடனே இந்த ஒரு குருவுடைய தீட்சை இந்த பிரகலாதனுக்கு போய் சேரறது. சேர்ந்த உடனே பிறந்ததுலேருந்து அவன் அப்படி ஒரு பக்தனா இருக்கான். பிறந்த போது சாதாரணமாக எல்லாம் குவேன்னு அழும், பிறந்த போது சாதாரணமாக எல்லாம் எனக்கு தண்ணி வேணும் சாப்பாடு வேணும்னு அழும். அந்த மாதிரி பகவான் மேலே இயல்பான அன்போடு இவன் பிறக்கிறான். அப்படின்னா இந்த இயல்பு எங்கேருந்து வந்ததுன்னா குரு கிருப்பையினால வந்தது. அப்போது இந்த பிரகல்லாதன் சொல்கிறான், அவனுடைய மற்ற அசுர பசங்களுக்கெல்லாம் சொல்லும்போது சொல்கிறான், மற்ற அசுர பசங்கள்லாம் சொல்லிட்டு, நாங்களும் உங்கள் அப்பா மாதிரியான ஒரு அசுரங்களோட பசங்க தானே, எங்களுக்கெல்லாம் இப்படி தோண மாட்டேங்கிறது, உனக்கு மட்டும் எப்படா இப்படி தோன்றதுன்னு கேட்குறான். நீ மட்டும் எப்படா நாராயணா நாராயணான்னு சொல்கிறேன்,
நீ மட்டும் எப்படிடா சாந்தமாக இருக்க, நீ உன்னை பார்த்தாலே எங்களுக்கெல்லாம் நிம்மதியாக இருக்கேடா, எப்படிடா? அவர் சொல்கிறார், குருவோடைய அனுகிரகம் இல்லாமல் இதெல்லாம் நடக்காதுப்பா. ஆனால் என் குரு எனக்கு கொடுத்த ஒரு அனுகிரகங்கிறது ரொம்ப அலாதியான விஷயம். என்ன அலாதியான விஷயம்னா, ஒன்று குரு கண்ணுனால் பார்த்து சில பேரை பக்குவப்படுத்துவார்கள். சில குரு என்ன பண்ணுவார்னா, தலையில் கையை வச்சு கவலைப்படாத அப்படின்னு ஒரு தொடுதல்னால ஒரு கிருபையை பண்ணுவார்கள். மூணாவது விஷயம் என்னென்னா, ஒரு குரு, உத்தம குரு சிஷ்யனை நினைத்த மாத்திரத்திலேயே பக்தி ஞானத்தெல்லாம் கொடுக்க முடியும். அந்த சிஷ்யனும் உத்தமமாக இருக்கணும். அந்த பிரகல்லாதனுக்கு என்ன பண்ணிட்டார், இவன் கருவிலேயே இருந்ததுனாலையும் இரண்யகசிப்பு இவரெல்லாம் உபதேசம் பண்ண விடமாட்டார்ங்கிறதுனாலையும் கருவில் நயன தீட்சைன்னு சொல்லக்கூடிய கண்ணுனால் கொடுக்கக்கூடிய தீட்சையை கொடுக்க முடியாது, தொடுதல்ன்ற தீட்சையை கொடுக்க முடியாது. அதனால அவர் என்ன பண்ணார், ஸ்மரணம்னு நினைத்து நினைத்து நினைத்தே அந்த ஒரு பிரகல்லாதனை பக்குவப்படுத்திட்டார். ஒரு எப்போவான நம்ம ஆன்மீக வாழ்க்கையில் நமக்கு கூட ஏதோ ஒரு விஷயம் மனசு உருகிறதுன்னு வச்சுப்போம். கிருஷ்ணா இவ்வளோ கிருப்பா பண்ணுறியா, உருகிறதுனா நம்ம கஷ்டத்தை நினச்சி அழுத நான் உருக்கன்னு சொல்ல மாட்டேன். பகவானுடைய கிருப்பையை நினச்சி மனசு கொஞ்சம் லேசாக திரவிக்கும் இல்லையா, மெல்ட் ஆகும் இல்லையா, அந்த மாதிரி நிலை நமக்கு எப்பான்னு ஒரு செகண்ட் வந்தால் கூட என்ன நம்ம புரிஞ்சுக்கணும்னா, அந்த செகண்ட் குரு ஏதோ நம்மளை ஸ்மரிக்கிறாருன்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இது நான் குருவை மிகையே படுத்த முடியாது. குருவை என்னத்தை மிகைப்படுத்த முடியும்? குரு மகிமைன்னு சொல்கிறது எப்படி தெரியுமா, சூரியனுடைய ஃபோட்டோவை காமிச்சு இதுதான் சூரியன்னு காட்டுற மாதிரி. இந்த ஃபோட்டோவை பார்த்து உங்களுக்கு என்ன தெரியும், அதோடைய ஒரு ஜுவாஜ்ஜலியமாக ஜொலிக்கக்கூடிய விஷயம் நேராக பார்க்கறத காட்டிலும் ஃபோட்டோவில் கோட்டி மடங்கு கம்மியாக தான் காட்ட முடியும். அதனால அவரோட மகிமையெல்லாம் கூட்டியெல்லாம் சொல்லவே முடியாது. இதுதான் அவரோட மகிமை. அதனால அவர் என்ன பண்ணுறார், அந்த குரு அந்த ஒரு குழந்தைய நினைத்து நினைத்து நினைத்தே பக்குவப்படுத்துகிறார். நமக்கு எப்போவான ஒரு டைம் ஹரே ராமா சொல்லும் பொழுது என் சரீரத்தை மறந்து, என் கஷ்டத்தை மறந்து, உலகத்தையே மறந்து நாமத்தை அப்படி நம்ம இன்வால்வ்டாக சொல்கிறோம்னாலே ஏதோ ரீதியாக குரு நம்மளை ஸ்மரிக்கிறாருன்னு தெரியுது. பாகவதம் படிக்கும் பொழுது நமக்கு கூட ஒரு 2 சொட்டு கண்ணீர் கிருஷ்ணா கிருபாலோ அப்படின்னு வந்ததுன்னா குரு நம்மளை ஸ்மரிக்கிறாருன்னு அர்த்தம். நம்மளுடைய ஒரு இயல்புனால இதெல்லாம் வரவே வராது. ஏன்னா நம்ம இயல்பு வேற. அப்படி வரா மாதிரி இருந்தால் எப்போ அடைஞ்சிருப்போமே நம்ம. அப்போது இதெல்லாம் சத்தியம், இதெல்லாம் பார்த்த விஷயம். ஒருத்தர் சொன்னார், ஒரு வாட்டி பாகவதம் படிச்சுட்டே இருக்கும் பொழுது ஒரு அழகான ஒரு ஸ்லோகம், பிருந்தாவனம் கோவர்தனம் யமுனா புலினா நிச்ச வீக்ஷாஷீத் உத்தமா பிரீத்தி ராம மாதவையோன்றுப்ப அப்படின்னு கண்ணனுக்கு பிருந்தாவனத்தை பார்த்த உடனே குதின்னு குதிக்கிறானா. அவ்வளவு சந்தோஷமான ஒரு ஸ்லோகம். அவர் சொல்கிறார், அதை படிச்சுட்டே இருக்கும்பொழுது திடீர்னு உள்ளேருந்து குப்புன்னு ஒரு அன்பு, கண்லேருந்து கொலகொலன்னு தண்ணீர் படிக்க முடியல. இப்படி ஒரு அவஸ்தையில் ஒரு 5 நிமிஷம் தள்ளாடினாராம். அவர் எப்போ தள்ளாடினார்னு பார்த்தா, அதே நேரத்தில் பல கிலோமீட்டர் தள்ளி குருநாதர் ஒருத்தர்கிட்ட, அவன் பாகவதம் படிச்சுட்டு இருக்கான் போல இருக்கு, டெய்லி படிப்பான், இன்னைக்கு அவன் படிச்சுட்டு இருக்கான், நல்லா படிப்பான் தெரியுமா அப்படின்னு அவனை ஸ்மரிச்சுட்டு இருக்கார். கரெக்டாக டைம்லைன் கூட மேட்ச் ஆகுதுங்க. இதுதான் அப்பப்போ காட்டுவார்களே தவிர எப்பவும் காட்ட முடியாது. ஒரு வாட்டி நான் கேட்டுவிட்டேன் குருஜியை. குருஜி சொன்னார், யாரெல்லாம் எனக்காக நாம பிரச்சாரம் செய்கிறார்களோ, யாரெல்லாம் எனக்காக கைங்கரியம் உண்மையாக பண்ணுறார்களோ, உனக்கு தெரியுமா, நான் கார்த்தால எழுந்த உடனே என் குருநாதரை, கஜேந்திர வரதனான பகவானை, அதுக்கப்புறம் பிரகல்லாத நாரதர் இவர்கள்லாம் ஸ்மரிச்சுட்டோ, நான் யாரெல்லாம் மகான்கள்னு என்னுடைய ஹிருதயத்தில் இடம் பிடிச்சிருக்காளோ அவர்களெல்லாம் ஸ்மரிச்சுட்டோ, அப்புறம் எனக்காக யாரெல்லாம் தியாக புத்தியோட கைங்கரியம் பண்ணுறாங்களோ அவர்களெல்லாம் ஸ்மரிப்பேன்னார். உடனே நான் கேட்டேன், முதல்ல நீங்கள் இப்படி ஒரு 20 வருஷம் முன்னாடி சொல்லியிருந்தீங்கன்னா கையை விட்டு எண்ணிருக்கலாம், ஒரு 10-15 பேர் இருப்பா. இப்போ ஆயிரக்கணக்கான பேர் இருக்கார்களே, எப்படி உங்களுக்கு இங்கே டைம் கிடைக்கிறதுன்னு. அவர் சொன்னார், நீ நினைக்கணுன்னா ஒரு நிமிஷத்தில் ஒரு தாட்டு தான் உனக்கு வரும், ஒரு ரிடானியில் என்னால் 1000 பேரை ஒரே செகண்டில் நினைக்க முடியும் அப்படின்ட்டார். சரி, அவர் வாயிலேருந்து வாங்கணுமோன்னு வாங்கிட்டாச்சு. அவரால் முடியும். நம்மளால் ஒரு நிமிஷம், ஒரு டைமில் ஒரு எண்ணம் ஒருத்தரை பற்றி தான் சிந்தனை பண்ணியும், அவரால் அப்படிலாம் அவசியம் இல்லை. ஏன்னா அவருடைய ஒரு வேறு விதமான ஒரு, அவங்களாம் நம்ம ஒரு லோக சாமானிய விஷயம் கிடையாது. இதெல்லாம் அவர்களால் அத்தனை பேரையும் ஸ்மரிக்க முடியும் ஒரே சமயத்தில். அந்த மாதிரி அவர்கள் ஸ்மரிக்கிறார்னாலே நம்ம வாழ்க்கையில் நம்ம ஏதோ ஒரு ஆனந்தம், ஒரு சந்தோஷம் நமக்கு இருக்குதுன்னு அர்த்தம். அதனால் வாழ்க்கையில் நம்ம அனுபவிக்கக்கூடிய அமைதியோ, வாழ்க்கையில் அனுபவிக்கக்கூடிய ஆன்மீகமான ஒரு சில அனுபவங்களோ, அனுபவம்னா ரொம்ப பெருசாக நினைக்க வேண்டாம். ஹரே ராமா சொல்லும்போது சந்தோஷமாக இருக்குது, ஒரு நாள் கொஞ்சம் ட்ரையாக இருக்குது, ஒரு நாள் திடீர்னு ஒரு பக்தி பூர்வமாக சொல்கிறோம், ஒரு நாள் கிருஷ்ணரை பார்த்தா ரசிக்கணும் போல தோன்றது, ஒரு நாள் குருநாதர் பாதுகையை பார்த்தா என்னமோ தெரியல அப்படி கையை கூப்பி கிருப்பை இவ்வளோ பண்ணுறாரே, நம்ம என்ன லாயக்கு அதுக்குன்னு தோன்றது. இதெல்லாம் நம்ம புத்தியுடைய விளையாட்டு கிடையாது, அவருடைய கிருப்பை அருளுடைய விளையாட்டு. அதனால தான் அதுக்கு தான் ஸ்மரண தீட்சைன்னு பேர்.
அவர் ஏதோ ஒரு விஷயமா நம்ம மேலே சந்தோஷப்படும் பொழுது ஒரு பெரிய பாக்கியம் கிடைக்கிறது நமக்கு இல்லையா? அதுதான் உண்மையாக குரு கிருபையுடன் வாழ்வுன்னு அர்த்தம். நமக்கு ஏதான ஒரு கஷ்டம் வரும்பொழுது அவரை நம்ம ஸ்மரிக்க வேண்டியது முயற்சி பண்ணி, நமக்கு எல்லாரும் ஒரு சந்தோஷமோ இல்லைனா வாழ்க்கையில் ஒரு 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 லேசான ஒரு வினாடிகளோ நமக்கு வரும் பொழுது அவர் நம்மளை ஸ்மரிக்கிறாருன்னு தெரிஞ்சிக்க வேண்டியது. ஆனால் உண்மை என்னன்னா, அவர் நம்மளை நினைக்காம நம்ம அவரை நினைக்க முடியாது. பொதுவாக நீங்களாம் கிருஷ்ண கதை கேட்டிருக்கீங்க இல்லையா? கிருஷ்ண கதையில் முதல்ல வரக்கூடிய கீதம் என்னன்னா வேணு கீதம். பகவான் என்ன பண்ணுறான், அழகான ஒரு மரத்தில் ஒய்யாரமாக அப்படி சாய்ந்து கொண்டு தலையை லைட்டாக அப்படி இந்த பக்கம் லெஃப்ட் சைடு அப்படி சாட்சி வச்சுட்டு ஒரு புல்லாங்குழல் ஊதுறான். ஊதி தன்னுடைய பக்தர்கள் எல்லாரையும் அழைக்கிறான். இப்போ முதல்ல இங்கே பாகவதம் காட்டுறது என்னன்னா, நம்ம ஏதோ ஒரு நாமத்வாருக்கு போகிறோம், பிருந்தாவனத்துக்கு போகிறோம், மதுரைபுரிக்கு போகிறோம், இல்லை நம்ம ஹிருதயத்தினால கிருஷ்ணன்கிட்ட போகிறோன்னு வச்சுப்போம். முதல் அழைப்பு பகவான் கிட்டேருந்து தான் வருதே தவிர முதல் ஸ்டெப்பு நம்ம வைக்கவே இல்லை. பகவானா விருப்பப்பட்டு நம்மளை அழைப்பதுனால தான் நம்ம அங்கே போகிறோம். நம்மளால் அப்படி சிந்தனை பண்ண போகிறோம்னா உடல்னால போகிறதும் அப்படி தான், மனது ரீதியாக போகிறதும் அப்படி தான். இப்போ கிருஷ்ணனை நினைக்கிறதுங்கிறது கிருஷ்ணகிட்ட மனசு போகிறது தானே. அதனால முதல்ல அழைப்பு யாரு, இழுப்பு யாருன்னா பகவான் தான் முதல்ல நம்மளை இழுக்கிறான். அவன் தான் சங்கல்பம் பண்ணுறான். அவன் நம்மளை நினைக்கிறதுனால தான் நம்ம அவனை நினைக்கிறோம். இப்போ ஒரு நேற்றுக்கே கொடுத்த உதாரணம், ஒரு கண்ணாடியில் ஒரு பிரதிபிம்பம் தெரியறதுன்னா முதல்ல இந்த ஒரிஜினல் கண்ணாடியை பார்க்கக்கூடிய அந்த ஒரு மனிதர் வந்தால் தான் அவருடைய சாயையாக இருக்கக்கூடிய, அவருடைய நிழலாக இருக்கக்கூடிய அந்த கண்ணாடிக்குள்ளே இருக்கக்கூடிய உருவம் வர முடியும் இல்லையா? அந்த மாதிரி நம்மளுடைய ஹிருதயத்தில் கிருஷ்ணனுடையோ இல்லைனா பகவானுடையோ இல்லைனா குருநாதருடையோ ஒரு எண்ணமோ நினைப்போ வருதுன்னா முதல் படி, முதல் ஸ்டெப் யார் வைக்கிறான்னா குருநாதர் தான் வைக்கிறார். அவருடைய சங்கல்பனால தான் நமக்கு வருது. இவ்வளோ ஆயிரக்கணக்கான மக்கள் அப்படி இருக்கும் பொழுது இப்படி எப்படி சாத்தியம்னா அது ஒரு யோக ரீதியான விஷயம். அது நம்ம வாக்கு கெட்டாதது, புத்தி கெட்டாது, அவரால் முடியும் அது. அதனால தான் ஒரு குரு கிருபையுடன் வாழ்வுனாலே என்ன அர்த்தம்னா, நமக்கு நடக்கக்கூடிய அத்தனை மனதிற்கு சொல்கிறேன், வெள்ளை சம்பளம் ஜாஸ்தியாகுது, கடன் தொல்லை போகிறது, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் சொல்கிறது நம்ம மனதுக்கு எப்போவான ஒரு சமாதானமோ ஒரு அமைதியோ ஒரு ஆனந்தமோ ஒரு இணை புரியாத ஒரு ஒரு உணர்வோ ஏற்படுறதுன்னா அது குரு கிருபைன்னு புரிஞ்சுக்கணும். நம்ம எப்போவான உட்காந்து நாம சொல்லின்னு இருக்கோம்னாலே அது குரு கிருபைன்னு புரிஞ்சுக்கணும். நம்ம எப்போவான பாகவதம் படிக்கிறோம்னாலே அது குரு கிருபைன்னு புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம மனது போகிற ரீதியில் விட்டோன்னா இதெல்லாம் பண்ணவே பண்ணாது. எதையானு பார்க்கலான்னு தோணும், எதையானு கேட்கலான்னு தோணும், எதையானு பண்ணலான்னு தோணும், இல்லைன்னா தூங்கலான்னு தோணும். இதெல்லாம் மீறி நம்ம ஒரு ஆன்மீக விஷயமா இறங்கியிருக்கோம். நமக்கு கூட ஒரு நல்ல சிந்தனை வருது, 4 பேருக்கு பிரயோஜனப்படுற மாதிரி வாழணும், 4 பேருக்கு உதவணும், இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் வந்ததுன்னா சத்சங்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பக்தர் என்ன நினைப்பாருன்னா, என்ன புரிஞ்சுப்பாருன்னா, இது குருநாதருடைய கிருபையினால் வந்ததுன்னு புரிஞ்சுப்பார். இது நான் இமேஜினேஷனாக சொல்ல, சத்தியத்தை சொல்கிறேன், புரிஞ்சுக்கிறது அதுதானே. அதே மாதிரி எப்போ நமக்கு மனசு ரொம்ப பாரமாக இருக்கோ, எப்போ நமக்கு கஷ்டப்படுத்துறதோ, எப்போ நமக்கு மனது அல்லல் உள்ளறதோ, அப்போது அதுவும் குரு கிருப்பைன்னு தெரிஞ்சுக்கோ. ஒன்றும் கொஞ்சம் அருகாமையில் நீ போகணும், ஒன்றும் நிறையா நாமா சொல்லணும், ஒன்றும் நிறையா பகவானை ஸ்மரிக்கணும்னு பகவான் நமக்கு ஒரு அலாரம் பெல் அடிக்கிறான், நமக்கு ஒரு மணி அடிக்கிறான் உள்ள. எப்போ உடலுக்கு சாப்பாடு வேணும்னா பசின்ற ஒரு வலியை கொடுத்து தான் சாப்பிட வைக்கிறதோ, நம்மளுடைய உடலுக்கு தீர்த்தம் வேணும்னு வச்சுக்கோங்க, தண்ணின்ற தாகத்தை, அதுவும் ஒரு வலி தானே, அதுவும் ஒரு அவஸ்தை தானே, அது ஏற்படுத்தி தான் அதை வர வைக்கிறதும். அப்போ எப்போல்லாம் மனசு பாரமாக இருக்கோ, அது பசி மாதிரி தாகம் மாதிரி, நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா தண்ணி குடிக்கிற மாதிரி, சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி குருநாதரை ஸ்மரிக்கணும், நிறைய நாமா சொல்லணும், பிரார்த்தனை பண்ணணும். இதுக்கெல்லாம் ஒரு அறிகுறி தான் அது. அதை தவிர அஃப்கோர்ஸ் வெளில போய் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணி தான் ஆகணும். இப்போ நமக்கு ஒரு கஷ்டம் இருக்குன்னா வெளில போய் 4 பேரை பார்க்கணும், அதுக்கான முயற்சி எடுக்கணும்னா அதெல்லாம் யாருமே, அது நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, அது மாட்டுக்கு நடக்க வேண்டியது தான். அதை மீறி நான் மனது ரீதியாக சொல்கிறேன், மனதில் பாரமாக இருக்குது, மனதில் சஞ்சலமாக இருக்குது, மனதில் ஒரே கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இது பசி தாகம் மாதிரி உள்ளிருந்து பகவான் சொல்கிறான், இப்போ நீ நாமா சொல்ல வேண்டிய நேரம் வந்துடுது, பேசாம நாமா சொல்லு, பிரார்த்தனை பண்ணு, உன் பாரத்தை என் மேலே விடு அப்படின்னு காட்டுறதுக்கான அறிகுறி. நமக்கு அந்த தாகம் வரலைன்னா தண்ணியே குடிக்க மாட்டோம் இல்லையா? நிறைய பேர் குழந்தைகள்லாம் கிரிக்கெட் மேட்ச் பார்க்குறதுன்னு வச்சுப்போம், தண்ணி சோறு தாகம் எல்லாத்தையும் மறந்து அப்படியே பார்க்கறது சமாதியில். ஏன்னா நமக்கு அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா லோகத்தில், அது பசி தாகத்தை மறக்கடிக்க வச்சிரும். ஆனால் ஒழுங்காக சாப்பிடல, தண்ணி குடிக்கலைன்னா உடல் தானே பாதிக்கப்படும். அதனால
நம்மளுக்கு அப்பப்போ சாப்பிடாது வேணும், தீர்த்தம் வேணுங்கிறத காட்டுறதுக்காக தான் பகவான் இந்த கஷ்டங்கள்லாம் உள்ளே வைக்கிறான். பசின்ற கஷ்டம், அதை வேற பிணின்னு வேற சொல்கிறோம், இல்லைன்னா தாகம்ங்கிற ஒரு கஷ்டம். எதுக்குன்னா நம்ம நல்லதுக்காக தான் வச்சுருக்கான். இன்னொரு உதாரணம் கொடுக்கட்டா, ஒரு படி மேலே போய் சொல்கிறேன். நான் ஒரு முறை விளையாடும் பொழுது என்னாச்சுன்னா, இங்கே ஒரு ஜவ்வு இருக்குல்ல, அது கயண்டிடும். அதுக்கப்புறம் 10 நிமிஷம் இருக்குது பார்த்தீங்களா, நரக வேதனை என்னன்னு அனுபவிக்கலாம். இப்போ சிரிச்சுட்டு சொல்கிறேன், அப்போ சிரிக்கலாம் மாட்டேன். இந்த மாதிரி கவிண்டுரும். கயண்ட உடனே வலி உசுறு போகும்னு சொல்கிறோமே, அதெல்லாம் அப்படி தான் இருக்கும். அப்போ ஒரு டாக்டர் கிட்ட போனால் அவர் கையை இப்படி பிடிப்பார், இப்படி பிடிச்சி அப்படி டபக்கும்பார். உள்ளே போன அடுத்த கணம் அந்த வலி போகிறது இருக்குது பார்த்தீங்களா, ஒரு பெரிய ஆனந்தமாக இருக்கும். இவ்வளோ நேரம் அனுபவித்த வலி ஒரு செகண்டில் போயிடும் பட்டுன்னு. அப்போ தான் புரிஞ்சுட்டேன், விளையாடிடும் போது தான் முதல்ல எனக்கு இது வந்தது. அப்போ புரிஞ்சுட்டேன், பகவான் என்ன அழகான ஒரு சிருஷ்டியை பண்ணியிருக்கான். இப்போ நான் விளையாடுற சுவாரஸ்யத்தில் ஜவ்வு கைண்டுத்துன்னே வச்சுப்போம், வலி இல்லைன்னா பரவாயில்லடா அப்படின்னு ஒரு கையில் கூட விளையாண்டுருப்பேன் நான் உட்காந்துட்டு. இந்த வலி என்ன பண்ணுறதுன்னா, மற்ற எல்லாத்தையும் நிறுத்து, முதல்ல வெள்ளை கயண்ட அந்த ஜாயிண்ட்டை திருப்பி உள்ளே போடு, அது வரைக்கும் உன்னை மற்ற விஷயங்களை பண்ண விட மாட்டேன்னு காட்டுறதுக்காகத்தான் ஒரு வலியை படைச்சிருக்கான் பகவான் நம்மளுடைய சரீரத்தில். அந்த வலி மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்க, எது வரைக்கும் விளையாடுவேன்னா இனிமே சரியே பண்ண முடியாதுன்னு மொத்தமாக கோளாறு ஆற வரைக்கும் விளையாடின்னு இருப்பேன். வலி இருக்கிறதுனால உடனே அதுக்கான கவனத்தை நான் செலுத்தினேன். வலியே என்னன்னா ஒரு கவனத்தை திருப்புறதுக்காக பகவான் பிரயோகப்படுத்தக்கூடிய ஒரு சாதனம், அவ்வளவுதான். வலி இல்லைன்னா டாக்டருடைய பாடு ரொம்ப பெரிய பாடு. ஒருத்தருக்கு பல்வலியே வரலன்னு வச்சுப்போம், யாரும் டென்டிஸ்ட் பக்கமே போக மாட்டாங்க, மொத்தமா அழுகி உள்ள போய் இனிமே உயிருக்கே ஆபத்துன்னு வர வரைக்கும் நம்ம மாட்டுக்கு கடிச்சு சாப்பிட்டுன்னு இருப்போம். ஆனா சின்னதா உள்ள ஒரு கட்டியோ செப்டிக்கோ ஆச்சுன்னா பல்வலி பின்னி எடுக்கிறது பார்த்தீங்களா, அதான் ஓடுறோம் டென்டிஸ்ட் கிட்ட. ஏன் ஓடுறோம் அப்படின்னா வலிக்காக ஓடுறோமே தவிர எனக்கு உள்ள இருக்கக்கூடிய ஈறு நல்லா இருக்கணும், பல்லு நல்லா இருக்கணும், இதெல்லாம் நமக்கு அப்போ விஷயம் இல்லை, வலி போனா போறோம்னு. அவர் என்ன பண்றார், அதோட குணம் நாடி மூலம் நாடிலாம் எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் சரி பண்ணி அனுப்புறார். சரி பண்ண உடனே வலி போறது இல்லையா. ஆனால் அந்த வலி போகிறதுக்கு டேப்லெட் எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, ஒரு நாள் போகும், அடுத்த நாள் 2 டேப்லெட் போடணும், ஒரு வாரத்துக்கு அப்புறம் 3 டேப்லெட், வாழ்க்கையே அப்புறம் மாத்திரையிலேயே ஓடும் வாழ்க்கை. அதனால அதை சரி பண்ணுற வரைக்கும் அந்த வலியை வச்சிருக்கான் பகவான். இப்போ வலிங்கிறது அனுகிரகமாக சாப்பமா நீங்கள் சொல்லுங்கள் எனக்கு. வலி இல்லைன்னா நம்ம இவ்வளோ நாள் வாழ்ந்திருக்கவே மாட்டோம் இல்லையா. இப்போ அதே மாதிரி ஒரு குழந்தை விளையாடுறது, அது விளையாடிண்டே இருக்கு, விளையாட விளையாட உள்ள தேய்மானம்லாம் ஆகும் இல்லையா, மசில்லாம் கொஞ்சம் அப்படியே தேய்மானம் ஆறுது, கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் கால் வலிக்கிறது. அப்போ தான் அந்த குழந்தைக்கு தெரியறது ரொம்ப வலிக்கிறதுடா, வீட்டுக்கு போயிடலாம் அப்படிங்கிறது. அது மட்டும் வலி இல்லைன்னு வச்சுக்கோங்க, கால் 2 வரைக்கும் விளையாடின்னு தான் இருக்கும் பந்தோட. அது அந்த வலியை வச்சு பகவான் என்ன வார்னிங் கொடுக்குறான்னா, போரும் நிறுத்து, இப்போ ரெஸ்ட் தேவை உனக்கு, வா உள்ள இல்லையா. அதனால வலி சாபமா அனுகிரகமா? அப்போ வலி அப்படிங்கிறத பகவான் ஒரு காரணத்துக்காக தான் வச்சிருக்கான், நம்ம நலனுக்காக தான் வச்சிருக்கான்னு புரிஞ்சுட்டா தான் அது சரியா நம்ம மேனேஜ் பண்ண முடியும். எப்படி உடலுக்கு வலி அப்படி இருக்கோ அதே மாதிரியான ஒரு கிருப்பை தான் மனசுக்கும் கொடுத்துருக்கான். மனசுல நமக்கு எப்போ வலி வருதுன்னா, ஏதோ ஒரு தேவை நமக்கு பூர்த்தி ஆலைங்கிறதுனால தான் மனசுல வலி வருது. அதுக்கு அந்த வலி வரும்பொழுது, மனசுல ஒரு கஷ்டம் வரும்பொழுது, அது என்ன தேவை அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுட்டோன்னு வச்சுக்கோங்க, நமக்கு 2 அட்வான்டேஜ். என்னன்னா, முதல்ல அந்த தேவையை நம்ம தெளிவாக்கிட்டான்னாலே நமக்கு ஒரு பெரிய பாரம் இறங்கின மாதிரி இருக்கும். 2வதா பிரார்த்தனை பண்ணுறதுக்கு அந்த தேவை என்னன்னு தெளிவாக தெரிஞ்சாதான் சரியா இருக்கும் பிரார்த்தனை. நம்ம ஒரு தத்துவத்துன்னு ஒரு பிரார்த்தனை பண்ணால் சரிப்படாது. என்ன தேவைங்கிறத நல்லா தெளிஞ்சு அதுக்கப்புறம் பிரார்த்தனை பண்ணால் அந்த பிரார்த்தனைக்கு பலம் ஜாஸ்தி. அதனால பகவான் மனதிற்கும் ஒரு வலியை கொடுத்துருக்கான். ஒரு விதத்தில் மனதுக்கு வரக்கூடிய துக்கமோ மனதில் வரக்கூடிய ஒரு கஷ்டங்களோ அது கூட ஒரு அனுகிரகம் தான். ஏன்னா நம்மளை கொஞ்சம் அதில் கவனத்தை செலுத்த வைக்கிறான். இல்லைன்னா நம்ம மாட்டுக்கு கண்டதே காட்சி கொண்டதே கோலம்னு இருந்துட்டு இருப்போம். இப்போ மனசில் வலி வரும்பொழுது நிறுத்துகிறோம், என் மனசு கஷ்டப்படுறது, இப்போ எனக்கு என்ன தேவை, இங்கே எனக்கு என்ன அவசியம், இங்கே என் தேவை என்ன பூர்த்தியால, ஒரு தேவை பூர்த்தி ஆனா அப்படின்னா மனசில் ஒரு நல்ல உணர்வு வரும். நமக்கு மனசில் கஷ்டமான உணர்வுகள் ஏன் வருதுன்னா, ஏதோ ஒரு தேவை பூர்த்தியால், அவ்வளோதான் விஷயம். அதாவது தேவை சொல்கிறோம் இல்லையா, நீட் சொல்கிறோம் இல்லையா, அந்த தேவைகள்லாம் பூர்த்தி ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு என்ன உணர்வு வருதோ அதெல்லாம் ரொம்ப ஆனந்தமயமான உணர்வுன்னு சொல்கிறோம். எனக்கு ஒரே சந்தோஷம் சார், எனக்கு ஒரே குதூகலம், இப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா, இதெல்லாம் உணர்வுகள் தானே. இது என்ன அர்த்தம்னா, ஏதோ ஒரு தேவை பூர்த்தி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஒரு தேவை பூர்த்தி ஆலைன்னா மனசு சங்கடப்படுறது, மனசு கஷ்டப்படுறது, இது வலி மாதிரி வச்சிருக்கான் பகவான். வலியே கட்டின்னு அழக்கூடாது, வலியிலேருந்து என்ன சொல்ல வருதுங்கிறத கொஞ்சம் ஆழ்ந்து நோக்கணும். உள்ள ஏதோ ஒரு தேவை எனக்கு பூர்த்தி ஆலையே,
அப்படிங்கும் பொழுது அதற்கான முயற்சி ஒரு பக்கம் எடுப்போம், அதற்கான பிரார்த்தனை ஒரு பக்கம் எடுப்போம். ரெண்டும் சேரும் பொழுது எப்படி பல்ல இருக்கக்கூடிய செப்டிக்கெல்லாம் எடுத்து ரூட் கேனால் ட்ரீட்மெண்ட்லாம் போட்டு மேலே கேப்லாம் போட்டு அப்புறம் வலியே வராதோ, இனிமேல் என்ன பண்ணாலும் வலி வராதோ, அந்த மாதிரி சரியான தேவை என்னன்னு தெரிஞ்சுட்டு சரியான பிரார்த்தனை நம்ம பண்ணிட்டோம்னா இனிமே அந்த விஷயமா நமக்கு மன கஷ்டமே வராது. ஒரு படி மேலே போய் சொல்கிறேன், இது நல்ல கவனமாக கேளுங்கள். நமக்கு ஒரு கஷ்டம் வருது, ஏதோ ஒரு தேவை பூர்த்தி ஆகலைன்னு வச்சுப்போம், ரைட்டா? ஒரு உதாரணம் சொல்கிறேன், இது புரிஞ்சாதான் உங்களுக்கு. பிரார்த்தனை மையம் அது இல்லையா? பிரார்த்தனை பண்ணுறதே பகவானுடைய கிருபைனால தான். இல்லைன்னா எல்லாராலையெல்லாம் பிரார்த்தனை பண்ண முடியாது. எல்லாரும் ஏதானு பண்ணி நம்ம ஒரு தேவையை பூர்த்தி பண்ணலாமா தான் நினைப்பார்களே தவிர, சரியான முறையில் முயற்சித்து பகவானுடைய அருளோட தேவையை பூர்த்தி பண்ணலாமான்னு நினைக்கிறவர்கள் நீங்கள்லாம் தான். அப்போது ஒரு தேவை, உதாரணத்துக்கு நான் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்னு வச்சுப்போம். அந்த ஆஃபீஸில் நான் ஒரு மீட்டிங்க்கு போகிறேன். என் தேவை என்னன்னா, நான் சொல்லக்கூடிய விஷயத்தை மதித்து எல்லாரும் நான் சொல்கிறத நீங்கள் ஒத்துக்கணுமோ இல்லையோ வேற விஷயம், நான் சொல்கிறத கேட்கணும், அப்படி ஒரு தேவை இருக்கணும். இப்போ நான் பேச ஆரம்பிக்கிறேன், நான் அப்படி பேச ஆரம்பித்தோடனே அப்படின்னு ஒருத்தர் சொன்னான்னா என் மனசு எவ்வளோ புண்படும். ஏன் என் மனசு புண்படுறது? புண்பட்ட உடனே நான் என்ன நினைப்பேன், அவன் சரியில்லை, அவன் என்ன இப்படி சொல்லலாம், அவன் யார் இப்படி சொல்கிறதுக்கு, இப்படி போனீங்கன்னா முட்டாள்தனம். ஏன்னா முதல்ல நமக்கு வரக்கூடிய உணர்வு அது எந்த தேவையுடைய அடிப்படையில் வருதுன்னு புரிஞ்சுட்டு செயல்பட்டால் தான் புத்திசாலி தானே. ஒருத்தனை திட்டிடலாம், திருப்பி கட்டலாம், நீ யாரா என்ன சொல்கிறதுக்குன்னு. கடைசியில் உங்கள் தேவை பூர்த்தியாச்சா? ஆகலை. இப்போ சண்டை பெருசாகி நீங்கள் சொல்ல வந்ததே சொல்ல முடியாமல் வெளில தான் போக போகிறீங்க. என்ன பிரயோஜனம்? அப்போது மனசு கஷ்டப்படும் பொழுது ஒரு சின்ன ஆராய்ச்சி பண்ணும், ஒரு 2 வினாடி 3 வினாடி ஆகும். என் மனசு இப்போ வலிக்கிறது, என் மனசில் ஏதோ ஒரு கஷ்டம் இருக்குது, என் மனசு புண்பட்டுருக்கு. எதனால் புண்பட்டுருக்கு? ஏன்னா எனக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது, இவன் நான் சொல்கிறத மதித்து கேட்கணும்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. இப்போ என்னுடைய தேவை என்ன? அவனை திட்டுறது என் தேவையில்லை, அவன் அயோக்கியன்னு கத்துறது என் தேவையில்லை. எனக்கு நான் சொல்லக்கூடிய விஷயத்தில் மக்கள் மதித்து கேட்கணுங்கிறது தானே என் தேவை. இது மட்டும் நீங்கள் புரிஞ்சுட்டீங்கன்னா சாந்தமாக இருப்பீர்கள். அப்புறம் அவனை பார்த்து உங்களுக்கு எதாவது சொல்லணும்னு ஆசைப்பட்றீங்களா, நீங்கள் சொல்லிவிடுங்க, அதுக்கப்புறம் நான் சொல்ல வந்ததை சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படி டீல் பண்ணிங்கன்னா அவனால் என்ன பண்ண முடியும்? சரி சொல்லு அப்படிம்பாங்க. நீ சொல்லி முடிச்சாச்சு. முடிச்ச அப்புறம் உங்கள் தேவை பூர்த்தியாச்சு. ஆனாலும் ஒரு தேவை பூர்த்தி ஆலை. நான் சொல்ல வந்த போது அவன் ஷடப்புன்னு சொல்லிட்டான் அப்படின்னு தனியாக அவனை கூப்பிட்டு, இதை பாருப்பா, நான் உன்னை மதிக்கிறேன், அதே மாதிரி உன் மதிப்பை நான் எதிர்பார்க்கிறேன், அதனால அடுத்த முறையிலேருந்து நீ பேசணும்னு ஆசைப்பட்டா அதுக்கான ஒரு பக்குவமான விஷயத்தில் எடுத்து சொல்லி இப்படியெல்லாம் பேசுகிற வேலை வச்சுக்காதுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். அப்படி சொல்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, உங்கள் மனசில் இருக்கக்கூடிய புண், உங்கள் மனசில் இருக்கக்கூடிய பாரம் உடனே போயிடும். அதுக்கப்புறம் என்ன தேவையோ அது பூர்த்தி ஆகும். அதே மாதிரி தான் வாழ்க்கையில் நம்ம மனசு கஷ்டப்படும் பொழுது அதுக்கு அடிப்படையான ஒரு தேவை பூர்த்தி ஆகலைங்கிறது தான் விஷயம். பகவான்லாம் உங்களை துக்கப்படுத்தி பார்க்கணுன்னு ஆசைப்படுத்துறதே கிடையாது. பகவான் உங்களை சுகப்படுத்தி பார்க்கணுன்னு ஆசைப்படுறது கிடையாது, உங்களை ஆனந்தப்படுத்தி பார்க்கணுன்னு தான் ஆசைப்படுறான். சுகத்தையும் துக்கத்தையும் தாண்டி இருக்கிறது தான் ஆனந்தம். அதனால ஒரு தேவை பூர்த்தி ஆகும்போது உன் தேவை பூர்த்தி ஆகுதுன்னு எப்படி தெரியும்? எனக்கு இந்த உணர்வுனால தெரியுது. ஒருத்தர் பார்த்தார், ஒருத்தர் ரொம்ப நல்லா பேசுகிறவர் இருக்கார், பேசி முடிச்சோன்னே ரொம்ப நல்லா பேசுனீங்க சார் அப்படின்னு அவர் சந்தோஷப்படுறார். ஏன்? அவருக்குள்ள ஒரு தேவை, நான் பேசினதை ஒழுங்காக கேட்டிருக்காங்களா. இது எனக்கு சொல்கிறேன்னு நினச்சிக்காது, ஒன்று எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிடாதீங்க, நீங்கள் நல்லா கேட்குறீங்க அதே போகிற. எனக்கு ஒரு உதாரணம் சொன்ன அப்புறம் தான் யோசித்தேன், எல்லாரும் ஓன்னு ஆரம்பிச்சிங்க நீங்கள் எல்லாரும். அதனால ஒருத்தர் பேச்சாளர் இருக்காருன்னா பேசி முடிச்சோடனே ரொம்ப நல்லா பேசுனீங்கன்னா அவர் சந்தோஷப்படுறார். நான் பேசும்போதே சந்தோஷப்படுறாள், அதனால் கவலைப்படாதீங்க. அந்த பேசின அப்புறம் அவங்க சொன்னோன்னே ஏன் சந்தோஷப்படுறாருன்னா, அவருக்குள்ள ஒரு தேவை, நான் பேசினதை இவங்க புரிஞ்சுட்டாங்களா, இவங்க கரெக்டாக ரசிச்சாங்களா, அதனால அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருந்ததா அப்படின்னு ஒரு தேவை இருக்கும்போது அவங்க அந்த ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுக்கும்போது அந்த தேவை பூர்த்தியாகிறது, சந்தோஷப்படுறாரு. அப்போது சந்தோஷமோ இல்லைன்னா மனசில் ஒரு திருப்தியோ இல்லைன்னா மனசில் ஒரு சுகமோ ஏன் வருதுன்னா ஏதோ ஒரு தேவை பூர்த்தியாருச்சு. அதே ஆப்போசிட்டு ஒரு தேவை பூர்த்தி ஆலைன்னு வச்சுப்போம், மனசு ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுது, மனசு ரொம்ப டென்ஷன் ஆகுது, மனசு ஒரு இறுக்கத்தில் இருக்குது, மனசு ஒரு துக்கத்தில் இருக்குது. ஏன்னா ஏதோ ஒரு தேவை பூர்த்தி ஆகலை. அந்த தேவையை காட்டுறதுக்காகத்தான் இந்த உணர்வுகள்லாம் வருது வெளில. பகவான் அதுக்காக தான் வச்சுருக்கான். அவன் துக்கப்படணும்னு ஆசைப்படலை, சுகப்படணும்னு ஆசைப்படல, ஒரு சிஸ்டம் போட்டு வச்சுருக்கான். உள்ள தேவை பூர்த்தியாகிறதா இல்லையான்னு காட்டுறதுக்கான ஒரு மீட்டர் தான் அது. இப்போது எலக்ட்ரிக் மீட்டர் இருக்கா, வீட்டில் எவ்வளோ யூனிட் யூஸ் பண்ணணும்னு பார்க்குறதுக்கு ஒரு மீட்டர் இருந்தால் தானே நம்ம பே பண்ண முடியும் கரெக்டாக. தோராயமாக எவ்வளோமா நீ போட்டேன், 12 மணி நேரம் டியூப்லைட் போட்டேன், இந்த 500 ரூபாய் கட்டிட்டு போனால் எவ்வளோ கோவப்படுவோம் நம்ம. மீட்டரை பார்த்து இவ்வளோ யூனிட் ஆயிருக்குன்னு உடனே கரெக்டாக பணம் கட்டுறோம் இல்லையா. அப்போது நான் பயன்படுத்தின ஒரு மின்சாரத்துக்கான ஒரு மெஷர்மெண்ட்டோ ஒரு இண்டிகேஷனோ அதை காட்டக்கூடிய ஒரு கருவி இருந்தால் தானே எனக்கு கரெக்டாக இருக்குது.
அதே மாதிரி ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ நம்ம கார் போயிட்டே இருக்கோம், காரில் வந்து பெட்ரோல் இருக்கா இல்லையான்னு காட்டுறதுக்கு ஒரு சின்ன முள் இருக்குது. நீங்கள் டிரைவருக்கெலாம் தெரியும், நீங்கள் பக்கத்தில் உட்காந்து அங்கே பார்த்துருந்தா தெரியும். அங்கே வந்து என்ன சொல்லும், எம்டியா ஃபுல்லான்னு காட்டும். இஎஃப்னு 2 இருக்குது. ஏன் அதை வச்சுருக்கான்னா டேங்க் அடியில் இருக்குது. டேங்க்கில் பெட்ரோல் ஃபுல்லாக இருந்ததுன்னா எஃப்னு காட்டும், மொத்தமாக காலி ஆகிடுச்சுன்னா ஈன்னு காட்டும். ஏன் காட்டணும் அப்படி? ஏன் காட்டணும்னா அது மொத்தமாக எம்டி ஆகிட்டு ஈல இருந்து நீங்கள் டேங்க் ஃபில் பண்ணலைன்னா ஈ தான், ஒன்றும் பண்ண முடியாது. அதனால டேங்க்கில் எவ்வளோ பெட்ரோல் இருக்குன்னு காட்டுறதுக்கு ஒரு கருவி அது, ரைட்டா? நிறைய பேர் என்ன சொல்லுவா, நான் ரொம்ப பாசிட்டிவான ஆள், நான் வந்து எதிர்மறையான சொற்களை யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு. நான் அவனை பார்த்து கேட்டேன், அப்போ உன் காரில் ஈயே கிடையாது, எஃப் ஒண்டி தான் இருக்குமான்னு கேட்டேன். ஈயும் வேணும், எஃப்பும் வேணும், சுகமும் வேணும், துக்கமும் வேணும். அப்போ தான் வாழ்க்கையில் எங்கே போகிறோம்னு நமக்கு தெரியும். அதனால இப்போ வந்து ஒருத்தர் என்ன பண்ணான், கார் ஓட்டிகிட்டே இருந்தான். மதுரையிலேருந்து திருநெல்வேலி போகிறாருன்னு வச்சுப்போம். போயிட்டே இருக்கும்போது நடுவில் என்ன ஆச்சு, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போய் எம்டி பக்கத்தில் வந்துருச்சு அந்த முள். அவனுக்கு ஒரே டென்ஷன் ஆகிடுது. உடனே காரை நிறுத்தினான், கையை கூப்பினான், ஏ முள்ளே, ஈலேருந்து எஃப்க்கு போடா குழந்தை, தட்டுறான் தட்டுறான், கத்துறான் குத்துறான். அது கொஞ்சம் இப்படி வராமல் இருந்து டவால்னு திரும்பி போகிறது. என்ன அநியாயம் அது? என்ன பண்ணுவான் அவன், என்ன பண்ணணும் அவன்? இந்த முள்ளை வச்சு தட்டுறதுனால ஒன்றும் நடக்காது. இந்த முள் இஸ் மியர்லி ஷோயிங் சம்திங். இது ஒன்றும் காட்டுறது என்ன காட்டுறதுனா, பெட்ரோல் டேங்கில் பெட்ரோல் போடணுமா வேணாமாங்கிற காட்டுற கருவி தானே தவிர அதை நேராக போய் குத்தினாலாம் அது ஈலேருந்து எஃப்எல்லாம் போகாது. அவன் பண்ண வேண்டியது அதை புரிஞ்சுட்டு பக்கத்தில் பெட்ரோல் டேங்கில் போய் உட்கார்ந்துட்டு அவன் பெட்ரோல் டேங்கை ஃபில் பண்ணால் ஜம்முன்னு ஈலேருந்து எஃப்க்கு போயிடும். அதுதானே புத்திசாலிதானம். அந்த மாதிரி மனசில் ஒரே கஷ்டமாக இருக்குது சாமி, மனசில் ஒரே கஷ்டமாக இருக்குது சாமின்னு சொல்கிறதுல ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஏன் கஷ்டப்படுறீங்க முதல்ல அதை யோசிங்க. அதை யோசிச்சுட்டு அதுக்கான தேவை என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுட்டு இங்கே வந்து பிரார்த்தனை பண்ணுங்களேன். அந்த தேவை என்னன்னு தெரிஞ்சுட்டாலே 50% கஷ்டம் போயிடும். நீங்கள் டென்டிஸ்ட் ரூம்குள்ளே போனாலே பெயின் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அவர் பார்த்துப்பார், இனிமேல் ஆமாம் குத்தும்போது வலிக்கும், பட்டு பார்த்துட்டுருவாருன்னு ஒரு நம்பிக்கையில் தானே போய் வாயை திறக்கிறோம். நம்ம வாயை பொழக்கிறதே ஒரு நம்பிக்கையில் தான். என்னன்னா அவர் சரி பண்ணி அனுப்புவாருங்கிறது தானே போகிறாங்க. அவர் சரி பண்ணி அனுப்புகிறார். அதனால உள்ளே போனோடனே ஒரு டென்ஷன் போயிடுது. நமக்கு வலி இருக்குது, ஆனால் டென்ஷன் போயிடுது. ஏன்னா கரெக்டாக வந்துட்டோம். ஏதான ஒரு நடு பாலவனத்தில் பல்லு வலியில் இருந்ததுன்னா வலியும் ப்ளஸ் டென்ஷன் வேறு. நமக்கு எங்கே போய் என்னத்தை காட்டுறது? அதனால இங்கே காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா, நம்ம மனசு கஷ்டப்படுறதுன்னா அந்த கஷ்டத்தை நேர போக்க முடியாது. மன கஷ்டம் எந்த தேவையினால நான் இங்கே கஷ்டப்படுறேங்கிறத நல்லா யோசிங்க. கொஞ்ச நேரம் எடுத்தாலும் பரவாயில்ல, அந்த யோசிச்சுட்டு அந்த தேவையை பூர்த்தி பண்ணுறதுக்கான முயற்சியை நீங்கள் எடுக்க ஆரம்பிக்கும் பொழுதே உங்களுக்கு பாதி கஷ்டம் விலகிடும். ஏன்னா எதற்காக நம்ம இந்த ஒரு கஷ்டப்படுறோங்கிற ஒரு தெளிவு வந்து அந்த தேவையை பூர்த்தி பண்ணுறதுக்கு நீங்கள் முயற்சி எடுக்கும் பொழுதே நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு ஒரு தெம்பு வரும், உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும், அந்த டென்ஷன்லாம் ரொம்ப குறைஞ்சிடும். அதுக்கப்புறம் இந்த தேவை பூர்த்தி ஆன உடனே திருப்பி மனசு அமைதி, திருப்பி மனசு நிம்மதி அடையிறது. இதுதானே வாழ்க்கையோடைய ஒரு சூழல். அதனால நம்ம பண்ண வேண்டியது என்னன்னா, இப்போ மனசு ஏதோ கஷ்டப்படுறதுன்னா ஏன் கஷ்டப்படுறது? அதுக்கான காரணம் என்னன்னா, ஏதோ ஒரு தேவை இருக்குது எனக்கு, அந்த தேவை பூர்த்தி ஆல அதை பகவான் காட்டுறான், கிருஷ்ணன் காட்டுறான். பிருந்தாவனமே உண்மனமே. நீங்கள் ஏதோ பெரிய கிருஷ்ண பக்தராக இருந்தால் தான் உங்கள் மனசில் லீலை பண்ணுவான்னு இல்லை. இதெல்லாமும் கிருஷ்ணன் பண்ணக்கூடிய நித்திய லீலை தான். உலகத்தை நடத்துகிறான் இல்லையா, உங்கள் வாழ்க்கையை நடத்துகிறான், என் வாழ்க்கையை நடத்துகிறான், நாஸ்திக வாழ்க்கையை நடத்துகிறான், எல்லாருடைய வாழ்க்கையும் நடக்கலாம். எறும்புடைய வார்த்தையும் நடத்துறது கிருஷ்ணன் தான். எல்லாம் கிருஷ்ண லீலை தான். பக்தர்கள் ரொம்ப இனிமையான லீலைகளை ஸ்மரிச்சுண்டு அப்படி ஒரு பிருந்தாவன் ஆக்குறார்கள் ஹிருதயத்தை. சாதாரண ஜனங்களுக்கும் பகவானோட லீலை தான் நடந்துட்டு இருக்கு உள்ள. எல்லாருள்ளேயும் அந்த பகவான் தானே இருக்கான். அவன் என்ன பண்ணுறான், ஒரு லீலை பண்ணுறான் உள்ள. உனக்கு ஒரு தேவை பூர்த்தி ஆலைன்னா அதை உனக்கு காட்டணுங்கிறதுனால அந்த ஒரு இஎஃப்னு அந்த பெட்ரோல் இருக்கா இல்லையான்னு காட்டக்கூடிய கருவி மாதிரி நம்மளுடைய உணர்வுகள், கஷ்டமோ நஷ்டமோ துன்பமோ சந்தோஷமோ இல்லைன்னா ஒரு மனசோர்வோ, இதெல்லாம் எதையோ ஒன்று காட்டுறது. ஏதோ ஒரு தேவை இருக்குடா, நீ அதை ஃபோக்கஸ் பண்ணு. திருப்பி அந்த ஒரு கஷ்டத்தை மறக்கிறதுக்காக நான் உட்காந்து ஏதோ சினிமா பார்த்தேன், வெளில போனேன், அங்கே போனேன்னா ஒரு 5 நிமிஷம் பண்ணுங்க, வாழ்க்கையை அதை பண்ணிட்டு இருக்க முடியாது. அதுக்கப்புறம் என்ன யோசிக்கணும்னா, என்ன தேவை எனக்கு, என் மனசு இப்போ சங்கடப்படுறதுக்கு என்ன தேவை, கொஞ்ச நேரம் யோசிங்க. யோசிச்சு நீங்கள் தேவையை கண்டுபிடிச்ச உடனே மன கஷ்டத்தில் பாதி போயிடுது. ஏன்னா முதல்ல மன கஷ்டம் என்ன உங்களை தூண்டுறதுன்னா, மற்ற விஷயத்தை நிறுத்து, இதில் நீ கவனத்தை செலுத்துன்னு காட்டுறது. அந்த கவனத்தை செலுத்தும் போதே பாதி கஷ்டம் போயிடும். மிச்ச பாதி கஷ்டம் எப்போ போகும்னா, இது என்னுடைய தேவைன்னு புரிஞ்சுண்டு அதுக்கான முயற்சி எடுத்தோம், பிரார்த்தனையை செஞ்சோம்னா அப்போவே ஆல்மோஸ்ட் 90% போயிடும் நமக்கு. ஏன்னா நம்பிக்கைனாலையும் நமக்கு ஒரு தெளிவு இருக்கிறதுனாலையும்.
அதுக்கு இப்போ எல்லா தேவைகளுமே பூர்த்தி ஆயிடுச்சுன்னா வாழ்க்கையை வாழ முடியுமா? போர் அடிச்சு போயிடும். காலத்தால எழுந்துக்க வேண்டிய அவசியமே இல்லாமல் போயிடும். எல்லாருக்கும் ஏதோ ஒரு கவலை இருக்கணும். கவலைன்னா சாதிக்க வேண்டியது ஏதோ ஒன்று இருக்கணும். ஏதோ ஒரு பிடிப்பு வாழ்க்கையில் இல்லைன்னா ஏன் எழுந்துக்கணும்? ஏதோ ஒன்று இருக்கணும். ஒரு வீடு கட்டணும், என் குழந்தைய செட்டில் பண்ணணும், என்னுடைய பேரனுக்கு கல்யாணம் பண்ணணும், இந்த மாதிரி ஏதோ ஒன்று பிடிச்சிருந்தா தான் வாழ்க்கை ஓடும். பகவானால் தான் இதெல்லாம் வச்சிருக்கான். ஆனால் எல்லா தேவையும் பூர்த்தி ஆயிடுத்து அப்படின்னா ஒன்று ஞானியாக இருந்தால் பிரச்சனை இல்லை, சாதாரண ஜனமாக இருந்தால் என்ன பண்ணுவார் அவர் வாழ்க்கையில் சொல்லுங்களேன்? எல்லாம் பூர்த்தி ஆயிடுது, என்ன பண்ணுவான்? அமெரிக்காவில் நிறைய பேர் வாழ்க்கையை சீரழிக்கிறதே எதனாலனா 22 வயசுலேயே கோடீஸ்வரன். என்ன பண்ணுவான் அவன் வாழ்க்கையில்? இனிமேல் என்னென்னமோ பண்ணுறான், அதில் ஏதோ சுகம் வரும்னு நினைக்கிறான், வரல. கடைசியில் கண்டதை சாப்பிட்டு கண்டதை உள்ளே ஏற்றிண்டு மொத்தமாக போய் சேர்றான் பரலோகத்துக்கு. ஏன்னா அவனுக்கு வாழ்க்கையில் எதற்காக வாழ்க்கைன்ற ஒரு 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 பிடிப்பு இல்லை, ஒரு தேவைகள்லாம் இல்லை. அதனால என்ன பண்ணுவான் அவன்? அதனால தேவைகள் இருக்கிறது நல்லது தான், இல்லைன்னா வாழ்க்கை ரொம்ப போர் அடிச்சு போயிடும். அதனால அந்த தேவைகள்லாம் ஐயோ எனக்கு இருக்கேன்னு நீங்கள் வருத்தப்படாதீங்க, நல்ல வேலை இருக்கு, இல்லைன்னா வாழறதே ரொம்ப கசந்து போயிடும். அந்த தேவைகள் இருக்கணும். அந்த தேவைகளை பூர்த்தி ஆகாத போது பகவான் அழகாக ஒரு விஷயத்தில் காட்டுறான், உணர்வு மூலமாக காட்டுறான். அதனால் ஒன்று நினச்சிக்கோங்க, பகவான் உங்களுக்கு தண்டனையாலாம் மன கஷ்டத்தை கொடுக்கல, உங்களுக்கு பரிசாலாம் மனத்தோட சுகத்தை கொடுக்கல. நியர்லி சேயிங் உள்ளே ஒரு தேவை இருக்குது, அந்த தேவை பூர்த்தியானா உனக்கு நல்ல உணர்வுகள் வருது, அந்த தேவை பூர்த்தி ஆலைன்னா கஷ்டமான உணர்வுகள் வருது. இதை புரிஞ்சுக்கோ, வாழ்க்கையை நடத்து. அதை புரிஞ்சுட்டு வாழ்க்கையை நடத்தி அதுக்கு மேலே பக்தி பண்ணு, உனக்கு அனுபவங்கள்லாம் காத்துருக்குன்னு காட்டுறான். இதையே புரிஞ்சிக்காமல் நம்ம பக்தி பண்ணோன்னா கொஞ்சம் சங்கடம் தான் இல்லையா? அதனால் குரு கிருப்பை முதல்ல என்ன பண்ணும் தெரியுமா? நம்ம வாழ்க்கையை கரெக்டாக பார்க்க வைக்கும். தெளிவு தான் குரு கிருப்பையுடைய நம்பர் 1 பெரிய விஷயம். நேற்றுக்கே சொன்னேன் பார்த்தீங்களா, தெளிவு. தெளிவுன்னா நான் ஆன்மீக விஷயத்தில் மட்டும் இல்லை, டே டு டே நாள்தோறும் நடக்கக்கூடிய சாமானிய வாழ்க்கையில் ஒரு தெளிவு. நான் என்னோட ரோல் என்ன, நான் என்ன செய்யணும், நான் என்ன தேவைகள் இருக்குது, அதை எப்படி நான் பூர்த்தி பண்ணணும், என்ன பிரார்த்தனை பண்ணணும், இதில் தெளிவு இருந்தாலே போகிறோம். அந்த தெளிவு வந்துருத்துன்னா அதுக்கப்புறம் பக்தி பண்ணும்பொழுது அது நிஜமான பக்தியாக இருக்கும். இல்லைன்னா எப்போவுமே என்னை பற்றியே சிந்தனை பண்ணி நான் பக்தி பண்ணனா அது எப்படி பக்தியாக இருக்கும்? இப்போ ஒருத்தர் கவலையோடு உட்கார்றார், குருநாதர் உட்கார்ந்து கிருஷ்ணனுடைய சிருஷ்டியை பார், அந்த மயில் பீலியை பார், எவ்வளோ நிறங்கள் இருக்கு, பளபளன்னு இருக்கு பார், ஒரு மூக்கு மாதிரி இன்னொரு மூக்கு இல்லை, ஒரு கண்ணு மாதிரி, இதெல்லாம் சொல்லியிருந்தாருன்னா இப்போ உங்கள் மனசில் என்ன ஓடின்னு இருக்கு? என் கவலை போகிறதுக்கு என்ன வழி, என் கவலை போகிறதுக்கு என்ன வழின்னு எல்லாம் ரசிக்க முடியுமா? கிருஷ்ண பக்தியோட அடிப்படையே ரசனை தான். உங்களாலையும் என்னாலையும் பண்ண முடியாது. அது வரணும்னா முதல்ல ஜுரம் போகணும் இல்லையா? ரொம்ப அழகா திருமாலையில் சொல்றார், முதல்ல எடுத்த உடனே பச்சை மாமலை போல் மேனின்னு ரங்கநாத சுவாமியோட பெரிய பெருமாளோட அழகு தானே சொல்லியிருக்கணும். அழகா 6 சுவை சொல்றார். பச்சை மாமலை போல் மேனி, பவளவாய், கமல செங்கன், அச்சுதா, அமரர் ஏரே, ஆயர்த்தம் கொழுந்தே என்னும் இந்த 6 சுவை. பச்சை மாமலை போல் மேனி, பவளவாய், கமலச்செங்கன், அச்சுதா, அமரர் ஏரே, ஆயர்த்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை. ஏன்னா அறுசுவைன்னு சொல்றோம் இல்லையா, கரெக்டா 6 போட்டார் பாருங்க. இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகமாலும் அச்சுவை பெறினும் வேண்டேன்னு ஆரம்பிக்கிறோம். ஆனா முதல்ல எடுத்த உடனே அந்த பாசனம் சொல்லல. முதல்ல எடுத்த உடனே நாம மகிமையை சொல்றார். முதல்வா நின் நாமம் கற்ற ஆவலிப்பு உடைமை கண்டாய் அரங்கமா நகருளானேன்னு ஆரம்பிக்கிறார். முதல்ல எடுத்த உடனே நாம இமையை ஏன் சொல்லணும்னு ரொம்ப அழகா எங்க சேங்கனூர்ல இருக்கக்கூடிய சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை சொல்றார். முதல்ல எடுத்த உடனே சுவை தெரியணும் அப்படின்னா நாக்கு கசக்க கூடாது. நாக்கு ஏன் கசக்கிறது அப்படின்னா ஜுரம் இருக்கிறதுனால. என்ன ஜுரம்னா கவலைன்ற ஜுரம் எல்லாருக்கும் இருக்கான். வாழ்க்கையில் நான் என்ன பண்ண போறேனோ தெரியலையே, நாளைக்கு என்ன பண்ண போறோன்னு தெரியல, இப்படிலாம் கவலைப்படுறவனுக்கு சுவை கொடுத்தா நல்லாவா இருக்கும்? சாப்பிட்டது ரசமா பாயசமானு தெரியாம ஒருத்தருக்கு எதுக்கு இதெல்லாம் போடணும்னு கேட்குறேன் நான். என்னம்மா போட்ட, என்ன சாப்பிட்ட நீ, எப்படா இருக்கு பாயசம், பாயசம் போட்டியா? அவன் சிந்தனை பண்ணிட்டு இருக்கான் எதையோ, அதுக்கு புண்ணாக்கு கொடுக்கலாம். அப்போ ரசம் எப்போ தெரியும்னா ஜுரம் போனாதான் ரசம் தெரியும். ஜுரம் எதனால இருக்கு அப்படின்னா நமக்கு ஒரு கவலைனால, நமக்கு ஒரு தெளிவில்லாதனால ஜுரம் இருக்கு. அதனால உங்களுக்கு நல்ல பாயசம் கொடுக்கணும்னா பெரியவாச்சான் பிள்ளை சொல்றார், முதல்ல ஜுரத்தை போக்கணும், அப்புறம் தான் பாயசத்தை கொடுக்கணும். அப்போ பாயசத்தை ரசிப்பீர்கள். பாயசம் எப்படி இருக்குன்னா கிருஷ்ண கதை, ராம கதை, குருநாதருடைய லீலைகள், இதெல்லாம் பாயசம். ஆனால் நமக்கு ஒரு கவலை இருக்குது, என் கடன் தொல்லை எப்போ போகும், என் குடும்பத்தில் எப்போ நிம்மதி வரும், என் குழந்தைகள் எப்போ செட்டில் ஆகும், இதையே நீங்கள் மனசில் வச்சுன்னு உட்காந்திங்கன்னா அவர் சொல்லக்கூடிய வெண்ண திருற லீடெல்லாம் முழுமையாக ரசிக்க முடியுமான்னு. அதனால அவர் என்ன சொல்கிறார், முதல்ல நிறையா நாமா சொல்லு. அந்த நாமா சொல்ல சொல்ல ஜுரம்னு சொல்லக்கூடிய, கலின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய சம்சார ஜுரம் நீங்கும், அட்லீஸ்ட் குறையும். அதுக்கப்புறம் கிருஷ்ண கதையை கேட்டால் ரசிக்க முடியும், ராமருடைய கதையை கேட்டால் ரசிக்க முடியும்.
ஹரிகதையை கேட்டால் ரசிக்க முடியும், குருநாதரை பற்றிலாம் கேட்டானா ரசிக்க முடியும். அதனால முதல்ல எடுத்த உடனே அதனால தான் இங்கே இந்த நாமத்வார் இன்னைக்கு ஆண்டு நிலா இல்லையா, அவர் 4 விஷயம் கிருபை பண்ணியிருக்காரு நமக்கு. முதல் விஷயம் என்னன்னா, நாமத்வாருடைய அடிப்படை தூண் என்ன அப்படின்னு கேட்டீர்கள் என்றால் மகாமந்திர கீர்த்தனம். ஏன்னா மகாமந்திர கீர்த்தனம் இருந்தால்தான் நம்மளால பக்தினா என்னன்னே புரிஞ்சிக்க முடியும். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கஷ்டம் போகிறது, கஷ்டம் வந்தால் கூட எனக்கு நாமம் இருக்குது, பிரார்த்தனை இருக்குது, நம்ம குருநாதர் கிருப்பை இருக்குன்னு ஒரு நம்பிக்கை வந்தால் தான் அடுத்த ஸ்டெப்பு போக முடியும். இல்லைன்னா நம்பிக்கை இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? அதனால முதல் ஸ்டெப் என்னென்னா மகாமந்திர கீர்த்தனம். அடுத்த தூண் என்ன அப்படின்னா இந்த மகாமந்திர கீர்த்தனம் காட்டக்கூடிய ஸ்ரீமத் பாகவதம் அப்படின்ற சாஸ்திரம். 3வது தூண் என்னன்னா ராதாகிருஷ்ண யுகலம். 4வது தூண் ராதாகிருஷ்ண யுகலம் லீலைகள் செய்யக்கூடிய பிருந்தாவனம், இல்லைனா மதுரபுரி ஆசிரமம், இல்லைனா நம்ம நாமத்வார். இந்த 4 ஏன் படிப்படியாக அப்படி வச்சிருக்காருன்னா, முதல்ல நாமம் சொல்லி வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கை, கஷ்டம் வரத்தான் வரும், அதை சமாளிக்கக்கூடிய ஒரு சக்தி நாம சங்கீர்த்தனாலையும் குரு கிருப்பைனாலையும் எனக்கு உண்டு அப்படின்ற தீர்மானம். அப்போ தான் அடுத்த ஸ்டெப்புக்கே போக முடியும். அடுத்த ஸ்டெப் என்னென்னா, நம்ம மதத்தில் என்ன சொல்லியிருக்கு, நம்ம பண்பாடு எப்படி இருக்குது. ரொம்ப அழகாக விவேகானந்தர் சொல்வார், காலி வயத்தில் மதம் சொல்லி பிரயோஜனம் இல்லைம்பார். எம்டி ஸ்டமக் நோஸ் நோ ரிலிஜன் அப்படின்றார். முதல்ல நம்ம கஷ்டங்கள் தேவைகள் அடிப்படை தேவையெல்லாம் பூர்த்தி ஆகணும் இல்லையா, அதுக்கு பகவானுடைய அனுக்கிரகம் வேணும் இல்லையா, அதுக்கு தான் விடாத நாமா. அது நீங்கள் இவ்வளோ வருஷமாக பண்ணிட்டு வருவீர்கள். அடுத்த ஸ்டெப்பு நம்ம மதம், நம்ம சனாதன தர்மம் என்ன சொல்கிறது, பக்தி மார்க்கம் என்னது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா. வாழ்க்கையில் பெரிய விஷயங்கள்லாம் இருக்கே, திரும்ப 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 சாப்பிட்டோம் தூங்கினோம், கவலைப்பட்டோம், சாப்பிட்டோம் தூங்கினோம், இதான் வாழ்க்கை. அப்போது பாகவதம்னு அடுத்த தூண். 3வது தூணில் பாகவதத்தில் காட்டக்கூடிய ரசமான இருக்கிறதுலே ரசம் 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 ரொம்ப உத்தமமான தெய்வம்னு எடுத்து பார்த்தா ரச வீதியாக சொல்கிறேன், நான் பாரபட்சத்துக்காக சொல்ல. ராதாகிருஷ்ணருங்கிறது ரொம்ப கோமளமான ஹிருதயம், ரொம்ப ஃபைனான ஹிருதயத்தினால தான் அதெல்லாம் ரசிக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு ராதாகிருஷ்ணரை இங்கே கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் நம்மளுடைய ஹிருதயமே என்னவாகணும்னா பிருந்தாவனம் ஆகணும். அதுக்கப்புறம் எப்பவும் ராதாகிருஷ்ணரை நினச்சிட்டு இருக்கிறது, இதெல்லாம் அப்புறம் வரக்கூடிய விஷயம். இவ்வளோ தூரத்துக்கு கூட்டின்னு போகணுன்னு ஆசைப்படுறார் குருநாதர். அதுக்கு முதல் ஸ்டெப்பு என்னன்னா ஒத்துழைப்பு, கோஆப்ரேஷன். என்ன கோஆப்ரேஷன்னா, பாடவும் நீ வாய் திறவாய் அப்படின்னு ஆண்டாள் கேட்ட அதே விஷயந்தான். நிறைய நாம சொல்ல 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 ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நமக்கே ஒரு நம்பிக்கை நம்ம மேலேயே வரும், பகவான் மேலேயும் வரும். நம்ம விவேகானந்தர் சொல்கிறார், தன்னம்பிக்கை வேலை கிடையாது, கடவுள் நம்பிக்கை வேலை கிடையாது. இந்த தன்னுன்னு ஒன்று சொல்கிறோம் இல்லையா, அந்த தன்னு சொல்கிறது தான் கடவுள். அனைத்தையும் கடந்து உள்ளே இருக்கிறவர் தானே கடவுள். நம்ம அவரை மறந்து போயிடுறோம், நம்ம புத்தி நம்ம மனசோட நிறுத்திடுறோம். அதுக்கு அடியில் ஒரு ஆன்ம சக்தின்னு ஒன்று இருக்கே, அதுதானே கடவுள். அந்த கடவுளை நம்ம நம்புறதும் தன்னை நம்புறதும் வேற இல்லைன்றார். அவரும் ரொம்ப ரெவல்யூஷனரி, ஒரு பெரிய மகானவர். அதுக்கப்புறம் என்னன்னா, இன்னும் கொஞ்சம் தோணும், இந்த மகாமந்திரம் எங்கேருந்து வந்தது, நாம சங்கீர்த்தனோட பெருமை எது சொல்கிறது, பாகவதமா, அதை கொஞ்சம் படித்து பார்க்கலாமே. அதுக்கப்புறம் ராதாகிருஷ்ண யுகலம்ங்கிறது அவ்வளோ ரசமயமா, அவரை பற்றி தெரிஞ்சுக்கலாமே. அவர் விளையாடின ஊர் பிருந்தாவனமா, ஒரு வாட்டியாவது போக வேண்டாமா அப்படின்னு ஒரு ஆசை. இப்படி தான் வாழ்க்கையில் முன்னேறணும். ரசிக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது. நம்மளே ஒரு சின்ன சர்க்கிள் போட்டு ஒரு வட்டம் போட்டு அதிலேயே சுற்றினோன்னா வாழ்க்கையில் பெரிய விஷயங்கள்லாம் பார்க்க வேண்டாமா. பெரிய விஷயம் பார்க்கணுன்னா கோடீஸ்வரனாக தான் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. சிம்பிளாக வாழ்ந்தே பெருசாக போகலாம். நீங்கள் பார்க்கக்கூடிய மகான்கள் எல்லாரும் குச்ச குடிசையில் தான் வாழ்ந்தார்கள். தியாகராஜ சுவாமியாக இருக்கட்டும், துக்காராம் சுவாமிகளாக இருக்கட்டும், நாமதேவராக இருக்கட்டும், எல்லாரும் ஒரு வித்தவுட் எனி எக்ஸெப்ஷன் மகான்களும் பக்தர்களும் சிம்பிளாக தான் வாழ்ந்தார்கள். ஆனால் அவர்கள் எண்ணம் எங்கேயோ இருக்கு, யாரும் எட்ட முடியாத அளவுக்கு அழகாக ஏதோ ஒரு ஆகாசத்தில் பறக்கக்கூடிய பட்சிகளாக இருக்கார்கள். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு குருநாதரோட கிருப்பை நமக்கெல்லாம் கொடுத்துருக்கு. அதுக்கு என்ன பண்ணணும்னு குருநாதர் சொல்கிறாருன்னா, பகவான் யோகிராம் சரத்குமார் சொல்கிற வார்த்தை, ப்ளீஸ் கோஆப்ரேட் வித் திஸ் பெகர் அப்படின்றார். அப்படின்னா என்ன அர்த்தம், என்னோட ஒத்துழைமா அப்படின்றார். ஒத்துழைன்னா என்ன, சொன்னதை கேள போருமே. ஒரு குழந்தை சாப்பிட படுத்துறது, கடைசியில் ஊட்டுறது அம்மா குழந்தைக்காக தான். இந்த குழந்தை இப்படிங்கிறது அப்படிங்கிறது, டே சாப்பிட்றா நான் கதையை சொல்கிறா, அதோ சந்தனை காட்டுறா, காக்காவை காட்டுறா. அந்த காலத்தில் யூடியூப்லாம் இல்லாததுனால அப்புறம் எப்படியோ ஊட்டுறாதுக்கு. ஊட்டின உடனே இந்த குழந்தை வாயை திறந்து தன்னுடைய ஒரு புஷ்டிக்காக சாப்பிட்டதை நினச்சி அம்மாவுக்கு சந்தோஷம். அந்த குழந்தையெல்லாம் திருஷ்டியெல்லாம் சுற்றி போடுறா, இன்னைக்கு ஒத்துழைச்சிருத்து என் குழந்தைன்னு அவ்வளோ சந்தோஷப்படுறா. இப்போ சாப்பிட்டது அம்மாவான்னு குழந்தைக்கு தான் ஊட்டுறா, குழந்தைக்காக தான் ஊட்டுறா. தான் சாப்பிட்டு தான் நல்லது அடையிறதுக்கு குழந்தை வாயை திறந்ததுன்னா அம்மாவுக்கு ஒரே சந்தோஷம். அதே மாதிரி உங்கள் லாபத்துக்கு நீங்கள் சௌக்கியமாக இருக்கிறதுக்கு நீங்கள் பாடுறதுக்கு வாயை திறந்தேன்னா குருநாதருக்கு அவ்வளோ சந்தோஷம் அம்மா மாதிரி. ஏன்னா அதுதான் ஒத்துழைப்பு.
அதை பண்ண 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 என்ன ஆகும் அப்படின்னா போக 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 வாழ்க்கையில் என்னெல்லாமோ இருக்குது. நமக்கெல்லாம் அது கிடைக்காதுன்னு நினைக்காதீர்கள், நம்புங்கள், உங்களால் முடியும். எல்லாரும் அப்படிப்பட்ட ஒரு இன்பமயமான ஆனந்தமயமான ரசத்தை அனுபவிக்க முடியும். கொடுக்கறதுக்கு குருநாதர் காத்துன்னு இருக்கார். கொஞ்சம் ஒத்துழைச்சேன்னா அப்படியே கூட்டின்னு வந்துடுவார். நம்ம பெருமை நமக்கே தெரியல. நம்மெல்லாம் இப்படிலாம் ஒரு பெரிய மகாத்மா கிட்டலாம் சம்பந்தப்படவே முடியாது. ஏதோ ஒரு ஜென்மமாக நிறைய நம்ம ஒரு நல்ல கர்மா பண்ணி நிறைய புண்ணியங்கள் பண்ணதுனால தான் இங்கெல்லாம் வந்து உட்காந்துட்டு இருக்கோம். உங்களை மிகைப்படுத்தி சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை, சத்தியத்தை சொல்கிறேன். என்ன சொல்லியிருக்குன்னா, கோட்டி ஜென்ம புண்ணிய சாதன சாத்தியம் கோவிந்த தாச மண்டல தாசியம்னு ஸ்ரீ அண்ணா பாடுறார். கோட்டி ஜென்ம புண்ணியங்களுடைய பலனாத்தான் யார் எப்பவும் ராதா கோவிந்தனையே நினைச்சுட்டு இருக்காரோ அப்படிப்பட்ட குருநாதருக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய பாக்கியம் கிடைக்கும்ன்ற. அப்படி நமக்கெல்லாம் கிடைச்சிருக்குன்னா நம்மளெல்லாம் ஏதோ சாதாரணமாக நினைச்சிடாதீங்க. பகவான் நம்மளுடைய ஒரு விசேஷத்தை ஏன் காட்ட மாட்டேன்றான்னா, காட்டினா கர்வம் வந்து பக்தி போயிடும்னு பயப்படுறான். அதனால நமக்கே நம்ம பெருமை தெரியாம தாம் தம் பெருமை அறியாருன்னே இருக்கட்டும்னு இருக்கான். அதனால நம்ம ஏதோ ரொம்ப ரொம்ப கீழே இருக்கோம் சாதாரண அப்படிலாம் நினைக்காதீர்கள். ஏதோ பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் ஆன்மீகத்தில் பேசுறதுனால அவர்கள் பெரியவர்களும் கிடையாது, நமக்கு அந்த வார்த்தைகள்லாம் தெரியாததுனால நம்ம சிறியவர்களும் கிடையாது. நம்ம கிடைச்ச இருக்கிறதுலேயே பெரிய வார்த்தை 16 வார்த்தைகள் நம்ம தெரிஞ்சுட்டா போரும். ஹரே ராம ராமா ராம ராம ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே ஹரே. சத்குரு மகாராஜ் கி. இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய மகாமந்திரம் அப்படிங்கிறத நம்ம வாழ்க்கையை ஒரு அங்கமாக கொண்டோம்னா, இந்த மகாமந்திரம் தான் குரு அருளுடன் நாம் வாழக்கூடிய ஒரு வாழ்வு. குரு அருள் வேற கிடையாது, மகாமந்திரம் வேற கிடையாது. ஒரு அருள்ங்கிறதுக்கு அதை காட்டக்கூடிய ஒரு சாதனமாக நமக்கு எல்லாருக்கும் ஒரு பெரிய கிஃப்டை கொடுத்துருக்கான் பகவான். அதை தனியாக ஒரு கிஃப்டாக கொடுத்தா கூட தொலைச்சிடுவோம். தனியாக ஒரு கிஃப்டாக கொடுத்தா யாரானு திருடிண்டு போயிடுவா, காலம் அதை சொதைத்திடும். ஆனால் காலம் தொடாதது, திருடர்கள் தொடாதது, யாராலையும் பறிக்க முடியாத ஒரு கிஃப்ட் நம்ம நாக்கிலேயே குரு கிருபை கொடுத்துருக்கு. அதுதான் மகாமந்திரம்ன்ற கீர்த்தனம். அப்படிப்பட்ட பாக்கியம் நம்ம எல்லாருக்கும் இருக்குங்கிறதுனால அந்த பாக்கியத்தை இழக்காமல் இந்த குரு கிருபையோட வாழ்க்கையை வாழுவோம். பாருங்கள், ஒவ்வொருவரும் எப்படி வந்து ஆன்மீகத்திலையும் தெய்வீகத்திலையும் முன்னேற போகிறோம். நீங்கள் பாருங்கள், நமக்கெல்லாம் ஒரு தங்கமயமான ஒரு எதிர்காலம் காத்துருக்கு. இது நான் சொல்லலை, நம்ம குருநாதர் சொன்னதை உங்களுக்கு நான் தெரிவிக்கிறேன். சத்குரு மகாராஜ் கி.